சங்கீதம் 16 6வது வசனம் சொல்லுகிறது, நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது, ஆம் சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. இந்த வசனத்தை எல்லாரும் சேர்ந்து உங்களுக்கென்று அந்த நினைவோடு நீங்கள் சத்தமாக சொல்ல அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சேர்ந்து சொல்லுவோம். நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது, ஆம் சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. ஆமென். நிச்சயமாக இங்கே வந்திருக்கின்ற உங்களை பற்றி கர்த்தர் ரொம்ப பெரியதான திட்டத்தை வைத்திருக்கிறார். ஆமென். சாதாரணமான சிந்தை அல்ல. உங்கள் நினைவுகளுக்கு எட்டாத உயரத்திலே கர்த்தர் உங்களை கொண்டு வைக்க, உங்களை பயன்படுத்த சித்தமாக இருக்கின்றார். எத்தனை பேருடைய ஆவியிலே ஆமா இது நடக்கும் அப்படின்னு ஒரு விசுவாசிக்க முடிகிறது? அவள் மாத்திரம் சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஸ்தோத்திரம். நிச்சயமாக இந்த காலங்கள் திடீரென்று மாறப்போகிறது. இன்றைக்கு நாம் போய்கொண்டிருக்கிற பல நெருக்கங்கள், எழும்ப நினைத்தாலும் எழும்ப முடியாத சில சோதனையின் போராட்டங்கள், என்னதான் தீர்மானம் எடுத்தாலும் அடுத்த கட்டத்தில் அதை நிறைவேற்ற முடியாம திணறிக் கொண்டிருக்கிற காரியங்கள், இது எல்லாத்துக்கும் ஒரு முக்கிய காரணம் பிசாசானவன் அவனுக்கு கிடைத்த அந்த கொஞ்சம் தருணத்தை ரொம்ப அதிகமா பயன்படுத்த விரும்புகிறான். அதனால தான் தேவ பிள்ளைகளுக்கு எதிராக கடுமையாக அவன் போராடி கொண்டே இருக்கிறான். அதில் அநேகர் திணறிக்கொண்டும் தள்ளாடி கொண்டும் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனா பாருங்க, திடீரென்று ஒரு பெரிய விடுதலை வரும். ஹல்லேலூயா. ஆச்சரியமான ஒரு சூழ்நிலை கர்த்தர் கொண்டு வருவார். ஏன்னா ஒரு டெஸ்பரேட் எண்டுக்கு நேரா இந்த சூழ்நிலைகள் போய்கொண்டிருக்கிறதுனால இனி விடுதலை சீக்கிரம் உண்டு என்பதை விசுவாசிக்கலாம். ஆமென். ஸ்தோத்திரம். இந்த போராட்டங்கள் தான் இன்றைக்கு உங்களுடைய படிப்பை பாதிக்கிறது, உங்களுடைய உறவுகளை பாதிக்கிறது, மனசை பாதிக்கிறது, சரீரத்தையும் பாதிக்கிறது, ஜபத்தை பாதிக்கிறது. வேதம் எடுத்து வாசிக்கணும்னு விருப்பம் உண்டு, ஆனா நடக்கிறது இல்லை. எல்லாத்தையும் இந்த மாதிரிப்பட்ட அந்தகாரத்தின் சக்திகள் மேகம் போல சூழ்ந்து நின்று இவர்களை எழும்ப விடக்கூடாது என்று சொல்லி மிக்க வைராக்கியமாக போராடி கொண்டு நிற்கிறது. ஆமென். எத்தனை பேர் இதை ஃபீல் பண்றீங்க? எனக்கு போராட்டம் இருக்கு. ஆமென். ஸ்தோத்திரம். மற்றவெல்லாம் பொய் சொல்றீங்களா? எல்லாருக்கும் போராட்டங்கள் இருக்கிறது. ஆனால் கர்த்தர் சீக்கிரமாய் இந்த போராட்டத்தின் நடுவிலிருந்து உங்களை வெற்றியாய் மேலே கொண்டு வர போகிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நேர்த்தியான இடங்களில் கர்த்தர் நமக்கு பங்கை வைத்திருக்கிறார். இந்த வார்த்தையை நாம் சொல்ல நம்மை கர்த்தர் பலப்படுத்துகிறார். நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தாவீது அவர் மகனாகிய அப்சலோமுக்கு முன்பாக நிற்க முடியாம நாட்டை விட்டு ஓடி போகையில் ஒரு சங்கீதம் பாடினார். அதுதான் 3வது சங்கீதம். அதிலே அவர் சொல்லுகிறார், கர்த்தர் என் கேடகம், கர்த்தர் என் மகிமை, கர்த்தர் என் தலையை உயர்த்துகிறவராய் இருக்கிறார்னு சொல்றார். இந்த 3 வார்த்தையும் அவர் சொல்லும் போது அந்த 3க்கும் ஆப்போசிட்டான நிலையில தான் அவர் இருந்தார். கர்த்தர் கேடகம் சொன்னாரு. கேடகம்னா என்ன? பாதுகாப்பு. அப்போ ஒருத்தன் கேட்பான்ல, உமக்கே பாதுகாப்பு இல்லை, நீர் மகனுக்கு பயந்து நாட்டை விட்டு ஓடுறீர், இப்போ போய் கர்த்தர் எனக்கு கேடகம் சொல்றீரே. அவனுக்குள் அவ்வளவு விசுவாசம். அல்லேலூயா. எது நடந்தாலும், எது நடக்கக்கூடாதது நடந்தாலும் கர்த்தர் எனக்கு கேடகம். ஆமென். ஒருவேளை உங்களுக்கு லைஃப்ல எத்தனை பேர் அப்படிப்பட்ட பல பாதிப்புகளுக்குள்ள இருக்கிறீங்கன்னு தெரியல. ஆனா நம்ம என்னைக்கும் இப்படி இருக்க போறதில்லை. அப்சலோம் பயந்து ஓடிக்கொண்டிருக்க போறதில்லை. கர்த்தர் மறுபடியும் கொண்டு வருவார். அல்லேலூயா. அப்புறம் சொல்றாரு, கர்த்தர் என்னுடைய என்ன சொன்னார்? 2வது மகிமை. அந்த இடத்துல ஏதாவது மகிமை இருக்கா? தோற்று ஓடி போகிறார், நிக்க முடியாம ஓடி போகிறார். என்ன மகிமை? உண்மையில வெக்கம், லெஜ்ஜை, வெக்கம். ஆனா அவர் சொல்றாரு வாய் திறந்து, கர்த்தர் என் மகிமையாயிருக்கிறார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. இப்படிதான் நாம பழகணும். கண்ணால காண்கிற சூழ்நிலை அல்ல, உள்ளத்தில் ஆவியானவர் சொல்லுவதை எடுத்துக்கிடணும். ஆமென். நடக்கிற காரியங்களை அல்ல, உள்ளத்துல ஆவியானவர் என்ன சொல்றார் அதுதான் இனி நடக்க போகுது. ஆமென். அதான் விசுவாச வாழ்க்கை. அந்த வாழ்க்கை தான் வெற்றி பெறுகிற வாழ்க்கை.
அவர் சொன்னார். அடுத்தது என் தலையை உயர்த்துறோம் சொன்னாரு. அவர் சொல்லும் போது உண்மையிலே எழுத்தின்படி அவர் தலை குனிஞ்சிருக்கு. அவர் தலையில துணியை போட்டு மூடி இருக்கிறார். மூடிட்டு அழுது கொண்டே மலையில் ஏறி போனார்னு பைபிள் சொல்லுது. இப்படி ஒரு காலம் அவர் வாழ்க்கையில வரல, அன்னைக்குதான் வந்துச்சு. ஆனா அன்னைக்குதான் சொல்றாரு, கர்த்தர் என் தலையை உயர்த்துகிறவர். ஆமென், அல்லேலூயா. இதுதான் நம்முடைய காரியம். எனக்கு நேர்த்தியான இடங்களில் பங்கு கிடைக்கும், கிடைக்கலாம், அப்படி அல்ல, கிடைத்தது. ஆமென், கிடைத்தது. ஆமென். அதுதான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிறப்பான சுதந்திரத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அன்பானவர்களே, உண்மையிலே உங்கள் ஒவ்வொருவரை குறித்து தேவன் இந்த பெரிய நோக்கம் வச்சிருக்கிறார். சீக்கிரமாக ஒரு பெரிய எழுப்புதலை தேவன் தேசத்திலே கொண்டு வர போகிறார். ஆமென். அதற்கான பல அடையாளங்கள், அறிகுறிகள் நமக்கு இப்ப தெரிய ஆரம்பித்திருக்கிறது. உள்ளங்கையளவு மேகத்தை அந்த எலியா கண்டது போலவே இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். திடீரென்று மேகங்கள் சூழும், பெருமழை பெய்யும். ஆமென். எத்தனை பேர் அதற்கு வாஞ்சையாக இருக்கிறீர்கள்? அல்லேலூயா. நீங்களும் ஜெபித்துக் கொண்டுதான் இருக்கிறீர்கள். எத்தனையோ தலைமுறைகளாக ஜெபித்துக் கொண்டு இருக்கிறோம். எல்லாம் ஸ்டாக் பலமா இருக்குது மேல பரலோகத்துல. நம்முடைய ஜெப தூபங்கள் கர்த்தர் அப்படியே எடுத்து கொட்ட போகிறாரு. ஆமென். சோ இந்த எழுப்புதலில் வாலிபரின் பங்கு என்ன? அதுதான் நமக்கு இந்த வருஷத்துல இந்த முகாமுடைய தீம், நோக்கம். எழுப்புதலில் வாலிபர்களின் பங்கு என்ன, அதை பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். முதலாவதாக, எழுப்புதல் என்றால் என்ன? எல்லாரும் எழுப்புதல் எழுப்புதல் சொல்றாங்களே, அப்ப எழுப்புதல் அப்படின்னா என்னதான் சொல்றாங்க இவங்க? எழுப்புதலுக்காக ஜெபிப்போம், இதோ எழுப்புதல் வரப்போகிறது, எழுப்புதலுக்காக ஆயத்தமாகுங்கள், இதெல்லாம் சொல்லும் பொழுது என்னதான் அந்த எழுப்புதல் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். அதை ஒன்றெண்டு வார்த்தைகள்ல நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒன்று ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங். என்ன சொல்லுங்க? ஸ்பிரிச்சுவல் சொல்லுங்க. ஸ்பிரிச்சுவல், எல்லாம் சத்தமா சொல்லுங்க. ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங், ஆவிக்குரிய விழிப்புணர்வு அல்லது கண் திறக்கப்படுகிற ஒரு அனுபவம். அதுதான் ஒரு மனிதனுடைய ஆவியிலே, உள்ளத்திலே ஒரு விழிப்புணர்வு உண்டாகிறது. நடக்கிற காரியங்கள் என்ன நடந்துகிட்டு இருக்கும் அதை பற்றி ஒண்ணுமே ஒரு உணர்வே இல்லாதவர்களா நம்ம இருந்துட்டே இருப்போம். அப்படிதான் இன்றைக்கு பலர் இருக்கிறது. திடீர்னு பாருங்க, நம்ம உள்ளத்துல அப்படியே ஒரு விழிப்புணர்வு வந்துடும். என்ன நடக்குது தேசத்துல, சபை எப்படி இருக்கிறது, கல்லூரி எப்படி இருக்கிறது, ஸ்கூல் எப்படி இருக்கு, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கிறாங்க, என் குடும்பம் எப்படி இருக்கு, என் லைஃப் எப்படி இருக்கு என்று சொல்லுகிற ஒரு பெரிய ஒரு விழிப்புணர்வு. தூங்கி கிடந்தவன் கண்ணை திறந்து பார்க்கிற மாதிரி ஒரு விழிப்புணர்வு. அதுக்கு பேர் தான் எழுப்புதல். அல்லேலூயா. அதே மாதிரி ரிவைவல் சொல்றோம். எழுப்புதல் என்ன? எழுப்புதல் நமது ஆவியில் உண்டாகிற எழுப்புதல். அல்லேலூயா. எழுப்புதல் என்பது ஒரு மனிதனை கொண்டு வந்திருக்கிறது, சிறு குழுக்களை கொண்டு வந்திருக்கிறது, சபையாகவும் எழுப்புதல் சபைக்குள்ளேந்து புறப்பட்டிருக்கிறது. தேவன் எப்படி சித்தம் கொண்டாரோ அப்படி செய்வார். பல வேளைகளில் எழுப்புதலுக்கு ஒன்று அல்லது ரெண்டு மனிதர்கள் தான் காரணமாக இருந்திருக்கிறார்கள். சோ அந்த தனிநபர்களுடைய உள்ளத்துல வரக்கூடியதான ஒரு எழுப்புதல். அது வரைக்கும் சும்மா இருந்தவன் எழும்புறான், அதுதான். சும்மா உட்கார்ந்துட்டு இருந்தான், இப்ப அவன் எழும்பிட்டான். எழும்புனான்னா அவன் ஏதோ செய்ய போகிறான், அவன் பயன்பட போகிறான். அதுதான் அந்த அர்த்தம். நமது ஆவி, நமது உள்ளான மனிதன் அங்கே தூங்கி கொண்டிருக்கிறான், அமைதியா இருக்கிறான், திடீர்னு இப்ப எழும்பிட்டான். இந்த கேம்ப்ல கர்த்தர் அப்படிப்பட்ட கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அடுத்ததாக இதோடைய ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, ஒரு எழுப்புதல் சொல்றது ரிசீவிங் a spark from God. ஒரு தீப்பொறியை கர்த்தரிடத்தில் இருந்து ஒரு தனி மனிதன் பெற்றுக்கொள்ளுகிறது. ஆமென். கர்த்தர் ஒரு சின்ன ஒரு ஸ்பார்க்க, அவருடைய மகிமையான அக்கினியின் ஒரு ஸ்பார்க்க என்ன பண்றாரு, அப்படியே உள்ளத்துல போடுறார். இன்னைக்கு இத்தனை பேர் வந்திருக்கிறீங்க, உங்க எல்லாருடைய உள்ளத்துல ஆண்டவர் ஒரு சின்ன ஸ்பார்க்க அப்படி அடிச்சு விட்டுட்டாருன்னா உங்க வாழ்க்கையில எழுப்புதல் வந்துவிடும். அல்லேலூயா. அதுதான் அந்த ஸ்பார்க் உள்ள வந்த உடனே நம்ம என்ன செய்வோம்? we'll start glowing in ourselves. நமக்குள் ஒளிர ஆரம்பிப்போம், எரிய ஆரம்பிப்போம். அந்த ஒரு ஆண்டவருடைய அந்த ஒரு அக்கினி பொறி அது உள்ளத்துல இன்னைக்கு பெற்றுக்கொண்டால்
அது பிறகு சும்மாயே இருக்காது. அது நம்ம போகும் பொழுதே அது நமக்குள்ள ஒளிர ஆரம்பித்து விடும். இருண்ட பகுதிகளை எல்லாம் வெளிச்சமாக்கிடும். அது அந்த தீயுடைய வேலை பயங்கரமான வேலை. பரிசுத்த அக்கினி, மகிமையின் அக்கினி, அதுதான் எழுப்புதலின் அக்கினி. அல்லேலூயா. பாடுறோம்ல, அக்கினி இறங்கட்டும் எல்லாம் பாடுறோம். இந்த விவரம் தெரியாத ஒருத்தன் என்ன நினைச்சிட்டு இருப்பான், ஏதோ ஃபயர் டிபார்ட்மெண்ட்டுக்கு போன் பண்ணணுமோன்னு நினைச்சுக்கிட்டு இருப்பான். அப்படித்தானே? ஆனா நமக்கு தெரியும் இது என்ன அக்கினியை நாம் பாடுகிறோம். அல்லேலூயா. சோ அந்த அக்கினி ஒரு பொறி கிடைத்தால் போதும், இங்கு வெளிச்சம் உண்டாகும் பொழுது பாருங்க, அடுத்தது இந்த அக்கினியை நம்ம நினைச்சோம், ஸ்ப்ரெட்டிங் திஸ் ஃபயர் டு அதர்ஸ். அதான் மூணாவது காரியம். நமக்குள் கிடைத்த ஒரு அக்கினியை அடுத்தவங்களுக்கு பற்ற வைக்கிறோம். இது தானா நடக்கும். ஒரு மெழுகுவர்த்தி, அதை எரிய வச்சிட்டோம், அது ஒளிருது, எரியுது. அப்ப எந்த அடுத்த மெழுகுவர்த்திக்கு பக்கத்தில் அது போனாலும் அதை லைட் பண்ணிடும். இது இந்த வெளிச்சம் அதை வெளிச்சம் ஆக்கிடும். இதுதான் எழுப்புதல், பரவுதல். அல்லேலூயா. தனி மனிதனுக்குள் வருகிறது, அவனை நிரப்பி அவனுக்கிட்ட இருந்து வெளிவருகிறது, அவனை சூழ வருகிற அத்தனை பேருக்கும் அந்த அக்கினி பற்றி பிடிக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இதுதான் எழுப்புதல். இப்பொழுது நான் கடந்த காலங்களில் நடந்த எழுப்புதலின் சரித்திரத்தை குறித்து சுருக்கமாக உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவர் அடிக்கடி ஒரு அவேக்கனிங்கை உண்டு பண்ணி விட்டிருக்கிறார், ஒரு அக்கினியை பற்ற வச்சு விட்டிருக்கிறார். இது சரித்திரத்துல அடிக்கடி நடந்திருக்கிறது. அதனால தான் அதையெல்லாம் விட பெரிய ஒரு அக்கினி, ஒரு எழுப்புதல் இந்த கடைசி காலத்துல நடக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். ஆமென், ஸ்தோத்திரம். எழுப்புதலை குறித்து நமக்கு நன்றாக தெரியும். பாருங்கள், அதுலேயே இளைஞர்களுடைய பங்கு ரொம்ப அதிகம். அது இந்த சரித்திரத்தை நான் சொல்லும் பொழுது நீங்க புரிந்து கொள்ளலாம். வேத புஸ்தகத்தில் கூட யோசுவா காலத்துல பாருங்க, அவர்கள் அந்த கானானை சுதந்திரித்தார்கள். யார் சுதந்திரிச்சா? முந்தின தலைமுறையில 2 பேர், யோசுவா, காலேப். அடுத்தது எல்லாம் சின்ன தலைமுறை. இளைஞர் தலைமுறை தான் எங்க போனது? கானானுக்குள் போனது. ரொம்ப ஆச்சரியம் அது. அதனால கர்த்தருடைய திட்டங்கள் மகிமையா இருக்கிறது. பொதுவாக இந்த சரித்திரத்துல பார்க்கும்போது இளைஞர்கள் தான் எழும்பி இருக்கிறார்கள். அந்த வாலிபர்கள், இளைஞர்கள் எழும்பும் பொழுதுதான் அவரிடத்தில் பற்றின அக்கினி உலகமெல்லாம் பற்றி பிடித்திருக்கிறது. ஒரு ஆமேன் சொல்லுவோம். ஆமேன். பைபிள்ல இது பார்க்கிறோம் நாம. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எசேக்கியா ராஜா காலத்திலே, யோசியா ராஜா காலத்திலே எல்லாம் ஒரு பெரிய எழுப்புதல் அந்த தேசத்தில் இஸ்ரவேல்ல வந்தது. ஏன்னா அதுக்கு முன்னாடி இந்த ராஜாக்கள் தேவனை அறியாமல் அல்லது தேவனை தேடாம, உணர்வு இல்லாம, அவங்க ஆவி உறங்கி போய் விக்கிரக ஆராதனைக்கு எல்லாம் இடம் கொடுத்துருவாங்க. ஆண்டவருடைய கானான் தேசத்துல இவங்க போய் விக்கிரகத்தை உள்ள கொண்டு வந்துருவான். எருசலேம் ஆலயத்துக்குள்ள கூட கொண்டு வச்சிருவான். இப்படி எல்லாம் ராஜாக்கள் செய்துட்டே இருந்தாங்க. அத்தனை பேரும் இந்த சரித்திரம் தெரிஞ்சவங்க தான். ஆனா உறங்கிட்டான், அவனுடைய ஆவி தூங்கி விட்டது. ஆனா எசேக்கியாவினுடைய ஆவி எழும்பினது. அல்லேலூயா. யோசியாவின் ஆவி எழும்பினது. இப்படி எழுப்புதல் அடைந்த ஒரு ராஜா, அவனை கொண்டு தேசமெல்லாம் அந்த அக்கினியை பற்ற வைத்தார். அல்லேலூயா. இப்படி நிறைய சரித்திரத்தை பார்க்கிறோம். அப்புறம் புதிய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கும்போது யோவான் ஸ்நாபகன் என்ற ஒரு மனிதன், அந்த ஒரு மனிதன் எழும்பினான் வல்லமையாக. அவனுடைய பிரசங்கம் மக்களை அப்படியே பட்டணத்திலிருந்து வனாந்தரத்துக்கு இழுத்துட்டு வரும். நம்ம எல்லாம் கூட்டம் எங்க போடுவோம்? நல்ல மெயின் பிளேஸ்ல கூட்டத்தை போட்டு உள்ள குக்கிராமத்தில் இருக்கிறவங்களெல்லாம் என்ன பண்ணுவோம்? வண்டி வண்டியா கொண்டு வந்து இறக்கிறதுக்கு பார்ப்போம். இது நேர தலைகீழ நடக்குது. இவர் வனாந்தரத்தில் நிற்கிறாரு, மக்கள் அங்க தேடி போறாங்க. ஆமென். அப்போ ஒருத்தனுக்குள்ள ஒரு அக்கினி எரிஞ்சுதுன்னா அவன் இருக்கிற இடம் எது, அவன் எந்த ஊர்ல இருக்கிறான், எந்த சபையில இருக்கிறான், அதெல்லாம் விஷயம். அந்த அக்கினி சும்மா இருக்காது. அல்லேலூயா. அவனை பற்றி சாட்சி, அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான். அல்லேலூயா. அப்ப வெளிச்சத்தை தேடி ராத்திரி எல்லாம் உங்களுக்கு தெரியும், திடீர்னு லைட்டை போட்டு விட்டா சுத்தி இருக்கக்கூடிய அத்தனை பூச்சியும் அங்க வந்துடும் வீட்டுக்குள்ள. அதே மாதிரிதான் அப்படியே இழுத்து கொண்டு வந்துருது யோவான் ஸ்நாபகர். அப்புறம் இந்த பூமி கண்ட எழுப்புதலில் மகிமையான எழுப்புதல், என் ஆண்டவர் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். அல்லேலூயா. அவர்தான் இந்த எழுப்புதலுக்கே காரணமானவர். பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி, இயேசு இல்லாமல் ஒன்றும் இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அப்போ இயேசு கிறிஸ்து வந்த பொழுது ஆச்சரியத்திலும் ஆச்சரியம், இருளில் இருக்கிற ஜனங்கள் சொல்லுங்க பெரிய வெளிச்சத்தை கண்டார். இதுவரை கண்டிராத வெளிச்சத்தை கண்டார். அவரிடத்தில் வந்த வியாதியஸ்தர்கள் அனைவரையும் சுகமாக்கினார்.
இந்த வார்த்தையெல்லாம் ரொம்ப ஆச்சரியமான வார்த்தைகள். அவருக்கு ஹீலிங்னா கணக்கில் அடங்காத ஹீலிங். இயேசுனுடைய ஊழியத்தின் எழுப்புதல். ஆண்டவர் இயேசு பேச பேச மக்கள் கூட்டம் வந்து கொண்டே இருக்கு, கேட்டுக்கொண்டே இருப்பார். பசிய மறந்துடுவாங்க. அப்புறம் அவர் தான் நினைப்பார், இந்த மக்கள் பசியா இருக்காங்களேன்னு. மக்கள் நினைக்க மாட்டார். இன்னைக்கு எத்தனை பேர் நினைச்சீங்க 1 மணி கரெக்டா முடிச்சிருவாரா, சாப்பிட போலாமா, அப்படி சிந்தனை எத்தனை பேருக்கு வந்துச்சு? இயேசுக்கு ஊழியத்தில் அதெல்லாம் கிடையாது. அவர் தான் பாவம், இந்த மக்கள் பாவம் பசியா போறாங்களே, கொடுப்போமே அப்படின்னு நினைக்கிறார். அந்த அளவு மகிமையான ஊழியம். கடைசியில எல்லாவற்றுக்கும் மகுடமாக சிலுவையில் ஏறி செய்ய வேண்டியதை செய்து முடித்தார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பிந்தின காலங்களில் உள்ள எழுப்புதலை பார்க்கிறோம். சபை பேதுருவினுடைய ஊழியத்திலே 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க, 5000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. இப்படிப்பட்ட மகிமையான கிரியைகளை பார்க்கிறோம். அப்புறம் அடுத்த ஸ்டேஜில் பார்க்கிறோம், பவுல் எழும்புகிறார். உலக நாடுகள் எல்லாம் இந்த அக்கினியை கொண்டு செல்லுகிறார், எழுப்புதலின் அக்கினி. அல்லேலூயா. எல்லா நாடுகள்ல, போன நாடுகள்ல எல்லாம் சபை ஸ்தாபிக்கிறாரு. அப்படியே அந்த அக்கினியை அங்கங்கே விளக்கு ஏற்றி வச்சுட்டு வந்துடுறார். குத்து விளக்கு சபைக்கு அடையாளமா இருக்குது. இவர் போற இடமெல்லாம் ஒரு குத்து விளக்கு என்ன பண்ணிடுறாரு, ரெடி பண்ணி வச்சுட்டு, இங்க எரியட்டும், அங்க எரியட்டும், அந்த நாட்டில் எரியட்டும், இந்த பட்டணத்தில் எரியட்டும். அது ஒரு பெரிய ஒரு எழுப்புதலின் கிரியை, ஒரு ஸ்பிரிச்சுவல் மூவ்மெண்ட், பெரிய ஒரு அப்போஸ்தலிக் ஸ்பிரிச்சுவல் மூவ்மெண்ட் பேதுருவின் மூலமாக, பவுலின் மூலமாக மகிமையா நடந்துச்சு. அதுக்கப்புறம் அப்படியே குளிர ஆரம்பிச்சது. சபை தேவனால் நடத்தப்படாமல் மனிதர்களால் நடத்தப்பட ஆரம்பிச்சது. அப்போதான் எல்லா குழப்பமும் வந்துச்சு. பரிசுத்த ஆவியை இழந்தார்கள். அந்த அந்த எழுப்புதலின் அக்கினி அதெல்லாம் இழந்துட்டாங்க. பரிசுத்த ஆவியை இழந்துட்டாங்க. வசனத்தினுடைய சரியான சத்தியத்தையும் இழந்துட்டாங்க. எல்லாம் ஒரு பாரம்பரியம், யாரோ சொல்லி வச்சு எழுதி வச்ச மனித கற்பனையான காரியங்கள். இந்த மாதிரியே சபை போய் இருண்ட காலத்துக்குள் சபை போய்விட்டது. அப்ப இயேசு ஊழியம் செய்து சீஷர்களை எழுப்பி விட்டு உலக நாடுகளுக்கெல்லாம் எல்லா சீஷர்களையும் அனுப்பினார். பவுலை பற்றினது நமக்கு பைபிள்ல ரெக்கார்ட் பண்ணி தந்தார். ஆனா தோமா செஞ்சாரு, எத்தனையோ பேர் செஞ்சாங்க, மத்தேயு போனாரு, எல்லாரும் போனார். ஊழியங்கள் அத்தனையும் அப்படியே குளிர்ந்து போச்சு. இந்த குளிர்ந்து போன காலத்திலே வந்து திடீரென்று ஒவ்வொரு இடங்கள்ல இருந்து கர்த்தர் ஒருவரை எழுப்பினார். அந்த ஒருவர் மூலமாக ஒரு பெரிய ஒரு தேவ கிரியை அந்த ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் உண்டாயிருச்சு. அந்த மாதிரி நிறைய சாட்சிகளை நாம் பார்க்கிறோம். ஜான் கால்வின் என்ற ஒருவர், அவர் வல்லமையாக எழும்பினார். அடுத்தது மார்ட்டின் லுத்தரை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் வந்து அன்றைய பாரம்பரிய சபைக்கு எதிராக எழும்பி நின்றார். இதெல்லாம் பாரம்பரியம், வேதத்தில் இல்லாத காரியம், நீ வேதத்தில் உள்ளதான் நம்ம செய்யணும் சொல்லி அப்படியே அவர் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சாரு. அப்போ அவருக்கு கடுமையான எதிர்ப்பு. அரசாங்கம் மதம் எல்லாம் ஒண்ணுதான், அன்னைக்கு எல்லாம் அந்த கிறிஸ்தவ அரசாங்கம் தான், கிறிஸ்தவ ஆதிக்கம் தான். ஆனா அவங்களே இவருக்கு விரோதமா எழும்பி இவரை கொலை செய்ய திட்டமிட்டார்கள். ஆனா இவர் ரொம்ப தைரியமாக நின்றார். ரோமாபுரியில இந்த மாதிரி நின்னா ரத்த சாட்சியா மறிக்க வேண்டிதான், எப்ப கொண்டு போடுவானுங்கன்னு தெரியாது. ஆனா தைரியமா நின்றார். அவர் ஒரு விஷயம் சொன்னார், இந்த ரோமாபுரியில் இருக்கிற அத்தனை கட்டடங்கள்ல ஒவ்வொரு ஓடுகளிலும் ஒரு சத்துரு எழும்பி நின்று என்னை எதிர்த்தாலும் அத்தனை சத்துருக்களின் நடுவிலே விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான் என்று நான் சொல்லுவேன். ஒரு அல்லேலூயா. இந்த குளிர்ந்த அல்லேலூயா எல்லாம் கர்த்தர் சீக்கிரம் சூடுள்ள அல்லேலூயாவா மாற்றுவாராக. ஆமென். என்ன அரசியல்வாதிகளும் அல்லேலூயா சொல்றாங்க, அது வேற அல்லேலூயா. நீங்க அது மாதிரி சொல்லிட்டு இருக்க கூடாது. நம்ம எப்படி சொல்லணும்? உணர்வோடு ஒரு அல்லேலூயா. ஆமென், அல்லேலூயா. அப்படி ஒரு தனி மனிதன் அந்த மார்ட்டின் லூத்தர் இளம் வயதில் தான் இந்த அனுபவத்தை கண்டார். ஒரே ஒரு வார்த்தை அவருக்கு வெளிப்பட்டுச்சு, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். அதுக்காக அவர் எழும்பினார். கர்த்தர் அவரை வல்லமையா பயன்படுத்தினார். முழு உலகத்திலையும் சபை சீர்திருத்தம் அடைந்தது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இதே மாதிரி அநேகரை சொல்ல முடியும். ஜார்ஜ் ஒயிட்ஃபீல்ட் என்று ஒருவர், அவர் பாருங்க, அவருடைய கூட்டங்கள்ல 30,000க்கு அதிகமான ஜனங்கள் அந்த காலத்தில் கூடியிருக்காங்க 1700வது ஆண்டுகளிலே. அப்ப 1700 அந்த வருஷங்களில 30,000 பேர் ஒரு கூட்டத்துக்கு கூடுவார்கள்னா சும்மா கூட மாட்டார்கள். இந்த மனிதனுக்குள் ஆண்டவர் அந்த எழுப்புதலின் அக்கினியை வைத்தார். அல்லேலூயா. இது மாதிரி அநேகர். ஜோனத்தான் எட்வர்ட்ஸ் என்று ஒருத்தர் சரித்திரத்தில் இடம் பிடித்தவர்.
அடுத்த கட்டத்திலே டிஎல் மூடி, நமக்கு தெரிஞ்ச ஆளு. டிஎல் மூடி சில்ட்ரன் மினிஸ்ட்ரியில சிறப்பானவர். சிறுவர் ஊழியத்திலிருந்து அவரை ஆண்டவர் அடுத்த நிலைக்கு தூக்கி அமெரிக்க கண்டத்திலும் ஐரோப்பா கண்டத்திலும் வல்லமையான சுவிசேஷ பிரசங்கியாராக மாற்றினார். டிஎல் மூடி உள்ள பிரசங்கம் இக்கால பிரசங்கம் மாதிரி இருக்காது. பாவங்களை படிப்படிய அப்படியே லிஸ்ட் போட்டு பேசுவார். மக்கள் கதறி அழுவார்கள். ஐயோ நான் பாவி, ஐயோ நான் பாவி என்று மக்கள் கதறி அழுவார்களாம். அவர் பிரசங்கம் பண்ணிட்டு போயிட்டார்னா இந்த கவர்மெண்ட்டுக்கு மக்கள் நிறைய காசு அனுப்புவார்களாம். என்ன விஷயம்னா, இவர் குற்றங்களை, திருட்டு, இந்த மாதிரி பொது சொத்தை எடுக்கிறது, அங்க உள்ள இந்த நிலக்கரி, அந்த காலத்தில் நிலக்கரி ட்ரெயின், நிலக்கரியை போய் திருடிட்டு வந்துடுறது, இதெல்லாம் கூட பிட்டு பிட்டு வச்சு பேசுவாராம். மக்கள் உணர்வடைந்து இனி எரிச்சு போட்ட நிலக்கரியை எப்படி திரும்ப கொடுக்க முடியும், அதனால ஃபைன், அவங்களே அதுக்கு ஒரு ஃபைனை நினைச்சு கவர்மெண்ட்டுக்கு அனுப்பிடுவார்களாம். ஒரு கட்டத்தில் இங்கிலாந்துல அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை ஆயிட்டு, இது இப்படி ஒரு பணம் நிறைய வருது, இதை எந்த அக்கௌண்ட்ல சேர்க்கிறதுன்னு சொல்லிட்டு, பிறகு ஏழைகளுக்கு உதவி செய்கிற அக்கௌண்ட்ல சேர்ப்போம்னு சொல்லி கவர்மெண்ட் அதுக்காக யூஸ் பண்ணாங்களாம். மனம் திரும்புதலின் காணிக்கைகள். அல்லேலூயா. மனம் திரும்புதலுடைய திரும்ப செலுத்துகிற அந்த காரியங்கள். இதை மூடி பயங்கரமான ஒரு உண்மையான உணர்வுள்ள எழுப்புதல். இன்னைக்கு பல இடங்கள்ல எழுப்புதல் சொல்றது என்ன நடக்கு தெரியுமா? கூச்சல் போடுறது, சத்தம் போடுறது, எல்லாம் பயங்கரமா தன்னை மறந்து ஏதோ ஒண்ணு பண்ணிட்டாங்கன்னா எழுப்புதல்ங்கிறோம். அந்த பக்கம் போனா அவனுக்கு ஒண்ணுமே இல்லை. இது உண்மையான எழுப்புதல் அல்ல, இது உணர்ச்சி, இது எமோஷனல். புரியுதா? ஒரு கூட்டத்தில் பயங்கரமா பண்ணிட்டாங்க, ஆனா இந்த தேவ அக்கினின்னா அது பட்டுன்னு அணைஞ்சு போகாது. நீ இன்னைக்கு அதை பெற்றுக்கொண்டு போனீன்னா அது உன்னை இருக்க விடாது, உனக்குள்ளே அது பயங்கரமாய் பற்றி எரிந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. அந்த மாதிரி ஒரு அக்கினி வரணும் என்றுதான் நாம் ஆவலோடு காத்து கொண்டு இருக்கிறோம். சரி, அடுத்து சிடி ஸ்டட்டை பற்றி உங்களுக்கு தெரியும். அவர் அவருடைய ஊழிய காலத்திலே அவர் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில பெரிய ஆளு, பெரிய ஸ்காலர். அதுக்கு மேல கேம்பிரிட்ஜ் 11 என்று சொல்றதுல ஒரு லீடர், 11 மெயின் லீடர்ஸ் அந்த யூனிவர்சிட்டியில, உலக புகழ்பெற்ற யூனிவர்சிட்டியில 11 கிரேட் லீடர்ஸ்ல இவர் ஒருத்தர். அந்த மாதிரி இருந்தவர். கிரிக்கெட் மேட்ச்ல பயங்கரமா பயன்படக்கூடியவர். பல சிறப்புகள் இருந்தாலும் இயேசுவின் அழைப்பை பெற்ற பொழுது அதை விட்டு விட்டு புறப்பட்டார். அல்லேலூயா. இந்தியாவிலே நீலகிரி மாவட்டத்தில் ஊட்டியிலே ஊழியம் செய்திருக்கிறார். அதெல்லாம் ஊழியம் செய்து வயசான காலத்துல 60 வயசுக்கு பிறகு நான் ஆப்பிரிக்காவுக்கு போகிறேன்னு சொல்லி ஆப்பிரிக்கால போய் ஊழியம் செய்தார். அல்லேலூயா. இருண்ட கண்டமாகிய ஆப்பிரிக்காவுக்கு வாலிபத்தில் அல்ல, வயோதிபத்தில் சென்ற மிஷனரி அவர். எல்லாம் ரிட்டையர்மெண்ட் ஆன பிறகு போனார். அவர் அங்க போய் மக்கள் என்ன வேடிக்கைன்னா, இந்த மனுஷனை கண்டா பிடிச்சி கடிச்சு சாப்பிடுறவன், மனுஷனை சாப்பிடக்கூடிய நரமாம்ச பட்சணிகள். இவர் அங்க போகும்போது அந்த மக்கள்லாம் பார்த்துட்டு இவரை கடிக்கல, இவரை வெட்டல்ல, கொல்லல்ல, ஒன்றும் செய்யல. ஆண்டவருடைய கிருபைன்னு சொல்லிட்டு இவர் ஊழியத்தை செஞ்சார். பிறகு அதுல ஒவ்வொருத்தனா ரட்சிக்கப்பட்டான். ரட்சிக்கப்பட்டு வந்த பிறகு ஒருத்தர் சொன்னாராம், நீங்க அன்னைக்கு ஃபர்ஸ்ட் வந்தீங்கல்ல, அப்படியே பிடிச்சி சாப்பிடணும்னு தான் எல்லாரும் வந்தோம், பார்த்தா எலும்பும் தோலுமா இருந்த உடனே எங்களுக்கு அது ஒரு டேஸ்டா தெரியல, அதனால என்ன பண்ணிட்டோம், உங்களை விட்டுட்டோம். எப்படி பாருங்க, அந்த இடத்துல அவர் ஊழியத்தை ஆரம்பிச்சு அநேக மக்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். அந்த மக்களுக்கு மொழியில பைபிள் எல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்தாரு. அவரை பற்றி சொல்றாங்க, அவர் அப்படியே சேர்ல உட்கார்ந்து பைபிள் டிரான்ஸ்லேஷன் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சாருன்னா பிறகு அவரால் எழும்ப முடியாதான். அவருக்கு அசிஸ்டன்ட் அவரை தூக்கி விட்டு அவருக்கு முதுகெல்லாம் எலும்பெல்லாம் நல்லா தடை விட்டா தான் அவருக்கு அதுக்கு பிறகு எழும்பவே முடியும். அப்படி மணிக்கணக்காக வயதான நாட்களிலே உட்கார்ந்து வேதாகமத்தை மொழிபெயர்த்தார். அல்லேலூயா. இப்படி ஒவ்வொருத்தரை பற்றி சொல்லிட்டே போகலாம். ஆண்டவர் ஒரு மனிதனை எழுப்பும் பொழுது, இன்றைக்கு இந்த கூட்டத்திலே எல்லாரையும் எழுப்புவதுதான் நமக்கு சந்தோஷம், நமக்கு வாஞ்சை. ஆமென். ஆயினும் ஒரு மனிதனை, ஒரு பிள்ளைய, ஒரு பையனை எழுப்பிட்டார்னா போதும், உங்களுக்குள்ள இருந்து வரக்கூடிய அந்த அக்கினி இந்த உலகத்துல எந்த சக்தியாலும் நிறுத்தவே முடியாது. அல்லேலூயா. அதுதான் எழுப்புதலின் அக்கினி. ஆமென். அல்லேலூயா. அது நமக்குள் வர வேண்டும் என்றுதான் இன்றைக்கு நாம் விரும்புகிறோம். அதுக்கு பிறகு பாருங்க, கொஞ்சம் காலங்கள் தாண்டி வரும் பொழுது இவான் ராபர்ட்ஸ் காலத்துல வந்த எழுப்புதல். வாலிபன் இவான் ராபர்ட்ஸ் இந்த சுரங்கத்துல வேலை பார்த்து கொண்டிருந்தவன். சுரங்கத்துல 8 மணி நேரம் வேலை முடிச்சு வந்தா உடம்பெல்லாம் டயர்டாயிரும்.
பயங்கரமான பூமிக்கு அடியில நிலக்கரி சுரங்கத்துல வேலை செய்யறது. ஆளு கரு கரு கருன்னு தான் வருவாப்புல அந்த நிலக்கரியிலேருந்து. அப்படி உழைச்சிட்டு வீட்டுக்கு வந்து அவன் குளிச்சு சாப்பிட்டு உட்கார்ந்து இரவு நேரங்களில் ஜெபிக்க ஆரம்பிப்பானான். அதிகாலை நேரங்களில் ஜெபிக்க ஆரம்பிப்பான். மணிக்கணக்காய் ஜெபித்தானாம். அல்லேலூயா. ஒரு மனிதன் நினைச்சா அப்படி செய்ய முடியாது. அதுதான் அந்த அக்கினி, அந்த எழுப்புதல். இன்னைக்கு ஜெபிக்க நினைச்சாலும் ஜெபிக்க முடியாது. ஆனா அந்த அக்கினியை ஆண்டவர் உள்ள வச்சுட்டார், ஸ்பார்க்க வச்சுட்டாருன்னா அப்புறம் ஜெபிக்கிறது மணிக்கணக்கு தெரியவே தெரியாது. சத்தமா ஒரு அல்லேலூயா. பின்னால இருக்கிறவங்க சேர்ந்து ஒரு அல்லேலூயா. வெரி குட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதான் நடக்கணும் இன்றைக்கு. இவான் ராபர்ட்ஸ் மூலமாய் வந்த எழுப்புதல். ஒரு வாலிபன், அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ், அவனோடு சேர்ந்து 1-2 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்துக்கிட்டாங்க, ஒரு சின்ன டீம். அந்த டீம் மூலமா உண்டான எழுப்புதல் உலக நாடுகளுக்கெல்லாம் மிஷனரிகளை அனுப்பினர். அநேக தீவுகள், காட்டுமராண்டி ஜனங்கள். இன்றைக்கு அந்த தீவுகள்லாம் பாருங்க கிறிஸ்தவ நாடுகளா இருக்குது. ஏன்னா அவன் இயேசு அறியதுக்கு முன்னாடி காட்டுமராண்டி. இயேசு அங்க போனதுனால, நற்செய்தியை இந்த எழுப்புதலை பெற்ற ஏதோ ஒருவன் கொண்டு போனதுனால இன்னைக்கு அவன் மனுஷனா இருக்கிறான். அல்லேலூயா. அதான் ஆச்சரியம். வட இந்தியாவில் கூட இன்னைக்கு நார்த் ஈஸ்ட்ல நீங்க பாருங்க, மிசோரம், நாகாலாந்து, மணிப்பூர், மேகாலயா, அருணாச்சல் பிரதேஷ், இதெல்லாம் கிறிஸ்டியன்ஸ் ஜாஸ்தி இருக்கார். இந்த நாகாலாந்துல ஏறக்குறைய 90% கிறிஸ்டியன்ஸ். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இதே இந்தியாவில் மிசோரத்தில் 87.5 இப்படி சொல்லிட்டு போலாம். இவ்வளவு பேர். அதுல ஆச்சரியம் என்னன்னா, இவங்க கிறிஸ்தவர்களாய் வருவதற்கு முன்னதாக காட்டுமிராண்டிகள். அவங்களுக்கு இப்பவும் அவங்களுக்கு பேரு ஆதிவாசிகள். ஆதிவாசி, காட்டில் வாழ்ந்தவன், மிருகங்களை அம்படித்து கொண்டு சாப்பிட்டவன் மனுஷன். அவனுக்கு ஜாதி இல்லாத வேற ஆள் போனா அவங்களே அடிச்சு கொண்டு சாப்பிடுவான். இந்த மாதிரிலாம் ஆட்கள். அதுதான் இன்றைக்கு கிறிஸ்தவம். அப்போ ஒரு மனுஷன் காட்டுமிராண்டியா, நரமாம்ச பட்சினியா, கலாச்சாரமே இல்லாதவனாய், படிப்பறிவே இல்லாதவனாய், உடை கூட உடுக்க தெரியாதவனாய் இருந்தவங்க எல்லாம் இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்றாங்கன்னா அதுதான் அந்த இவான் ராபர்ட்ஸ் என்கிற ஒருத்தன் மூலம் அந்த எழுப்புதல். அல்லேலூயா. அப்ப ஏன் அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நம்ம காலத்துல ரிப்பீட் ஆகக்கூடாது? ஏன் நம்மிலிருந்து ஒரு இவான் ராபர்ட்ஸ் ஆண்டவர் எழுப்ப முடியாது? ஹெலன் ஈவிங்ஸ், அவளை குறித்து சரித்திரம் இருக்கிறது. பயங்கரமான பிரேயர். அந்த வாலிப பிள்ளை ஹெலன் ஈவிங்ஸ் ஜபம் 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 என்று மணிக்கணக்கா ஆண்டவரையே தேடிக்கிட்டு இருப்பா. அது அவளுக்கு சந்தோஷம். உலகத்துல வேற எதுவும் சந்தோஷம் இல்லை. இயேசுவோட பேசணும், இயேசுவோட பேசிட்டு இருக்கணும். அப்படியே ஆரம்பிச்சு ஏதாவது இந்த மாதிரி கூட்டத்தில் அவ பின்னாடி வந்தான்னா, அது வரைக்கும் அந்த கூட்டம் மௌனமான கூட்டமா அப்படி ஜோம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அவ வாசலுக்குள்ள வந்தாலே போதும், இங்க பரிசுத்த அக்கினி அப்படியே மக்களை பிடிச்சிருமா. எல்லாம் பயங்கரமா சத்தம் போட்டு ஆவியில நிரம்பி ஜெபிக்க ஆரம்பிச்சிருவாங்களாம். அவளுக்குள்ள இருந்த அந்த அக்கினி அப்படிப்பட்டது. எந்த கூட்டத்துல வந்தாலும் அந்த அக்கினி ஸ்ப்ரெட் ஆயிட்டே இருக்கும். எத்தனை பேர் விரும்புகிறீர்கள்? ஆமேன். அல்லேலூயா. நிறைய ஆமேன் சத்தத்தை கேட்கிறேன், சந்தோஷப்படுகிறேன். ஏன்னா எது நடக்கணும்னாலும் முதல்ல நமக்குள்ள ஒரு ஆசை வரணும். ஆமேன். இன்னைக்கு கெட்ட ஆசைகளுக்கு நேரா, வேண்டாத ஆசைகளுக்கு நேரா பிசாசு வஞ்சகமா திருப்பி வச்சிருக்கான் வாலிப சமுதாயத்தை. ஆனா நம்ம இன்னைக்கு வாஞ்சித்து பெற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்ன? இந்த மகிமையான அக்கினி என் காலத்துல என் மூலம் இந்த தலைமுறையை சந்திக்கணும். ஆமேன். இந்த வைராக்கியம், இந்த ஆசை இருந்துச்சுன்னா நீங்களே உங்களை நம்ப முடியாத அளவிலே திடீரென்று பயன்படுத்த ஆரம்பிப்பார். ஆமேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்படி அநேக காரியங்களை சொல்லிக் கொண்டு போகலாம். கடைசியாக 1900ஆவது ஆண்டு அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் லாஸ் ஏஞ்சல்ஸ் பட்டணத்துக்கு அருகிலே ஒரு பைபிள் காலேஜ், வில்லியம் செய்மோர் என்கிற ஒரு ஆப்பிரிக்கன் அமெரிக்கன், அந்த ஆள் ஒரு பைபிள் காலேஜ் நடத்திக்கிட்டு இருந்தார். அதில் வாலிப பிள்ளைகள், வாலிப பையன்மாரெல்லாம் ஊழியத்துக்காக படிக்கிறாங்க. அவங்க பைபிளில் படிக்கிறாங்க. பரிசுத்தாவி பரிசுத்தாவின்னு நிறைய சொல்லியிருக்கு, அந்நிய பாஷைன்னு சொல்லியிருக்கு, ஆவியானவர் இறங்குனான்னு சொல்லியிருக்கு. இப்போ ஒன்றுமே இல்லையே, நாங்கள் பைபிள் காலேஜில் இதை பாடமாக தான் படிக்கிறோமே தவிர எங்களுக்கு அந்த ஆவி இல்லையே. இப்படி அவர்கள் நினைத்து அவங்களுக்குள்ள பேசிக்கிடுவாங்களாம், இது நமக்கு வேணும், அப்போ இதுக்காக ஆண்டவர்கிட்ட கேட்போம். இப்படி ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஒவ்வொரு அந்த பைபிள் காலேஜுடைய பிரேயர்லும் ஆண்டவரே எங்களுக்கு ஆவியை தாரும். அதுக்கு மேலே அவங்களுக்கு ரொம்ப டீட்டெயில் தெரியாது, தாரும். கரெக்டாக 1900ஆவது ஆண்டு நியூ இயர்
அந்த 12 மணி நியூ இயர் ஸ்டார்ட் ஆகும் பொழுது ஒரு வாலிப பிள்ளைய, அந்த காலேஜில் இருந்த வாலிப பிள்ளை ஒருத்தி அப்படியே ஆவியானவன் நிரப்பினார். அல்லேலூயா. கொஞ்ச காலமா தூங்கி கிடந்த உலகம், ஆவியானுடைய அக்கினியை பெறாம கிடந்த உலகம், அன்றைக்கு அந்த பிள்ளையின் மேலே ஆவியானவர் இறங்கினார். அல்லேலூயா. அதுதான் அசுசா ஸ்ட்ரீட் ரிவைவல் என்று சரித்திரம் சொல்லுது. அசுசா தெரு எழுப்புதல். அசுசா என்ற தெருவில் நடந்த விஷயம். அங்கிருந்து ஒரு வாலிப பிள்ளைக்கு இந்த ஸ்பார்க் ஆண்டவர் கொடுத்தார். அதுக்கு பிறகு அந்த பைபிள் காலேஜில் இருந்த பசங்க எல்லாம் பெற்றுக்கிட்டான், பிள்ளைகள்லாம் பெற்றுக்கிட்டாங்க. அதுல இருந்து ஒரு ரிவைவல் அப்படியே ஆரம்பிச்சது. அந்த ரிவைவல் ஆரம்பிச்சு நடக்கும் பொழுது நார்வே நாட்டிலே, ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய நார்வே நாட்டில் ஒரு மெத்தடிஸ்ட் சர்ச்சு பாஸ்டர். மெத்தடிஸ்ட் சர்ச்சுனா உங்களுக்கு தெரியும், அது வந்து பரிசுத்தாவியானவருக்கு இடம் இருக்காது. அந்த மாதிரி பேர் கிறிஸ்தவ சபைன்னு நம்ம சொல்றோம். அதில் உள்ள ஒரு பாஸ்டர் ஆலயம் கட்டுவதற்காக அமெரிக்காவுக்கு விசா எடுத்து போய் அங்குள்ள சபைகளில் ஒரு வாய்ப்பு கிடைக்குமா, எங்களுக்கு நார்வேயில் சர்ச்சு கட்டணும்னு பணம் பிரிக்க போனார். பணம் பிரிக்க போன இந்த பாஸ்டர் அங்க போன வேளையில் இந்த அசுசா தெருவிலிருந்து உண்டான எழுப்புதலில் இவருக்கும் அந்த அக்கினி கிடைத்தது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அப்போ இந்த பாஸ்டர் என்ன பண்ணாரு, இந்த அக்கினியை பெற்றுக்கொண்டார். அவருடைய பேர் தாமஸ் பரட். தாமஸ் பரட் என்கிற ஒரு மெத்தடிஸ்ட் பாஸ்டர். ஒரு அக்கினி, இதுல ஒரு முக்கிய சரித்திரம் இருக்கு, நீங்க கொஞ்சம் கவனிங்க. அப்போ இவர் அந்த அக்கினியை பெற்றுக்கிட்டு ஐரோப்பாவுக்கு போனார். அங்கே நார்வே நாட்டிலே நல்ல எழுப்புதல், வேறு பல தேசங்கள்ல எழுப்புதல். இவரை வந்து அப்பாஸ்டல் ஆஃப் யூரோப், ஐரோப்பாவின் அப்போஸ்தலர் என்கிற நிலையிலே மக்கள் பாராட்டினார்கள். அப்படி இருக்கும் பொழுது திடீரென்று கர்த்தர் அவரை இந்தியாவுக்கு அனுப்பினார். இந்த ஆளுக்கு பேர் நமக்கு ரொம்ப தெரியாதுல்ல. இந்தியாவில் தோமா அப்போஸ்தலன் வந்தார், அதெல்லாம் காலங்கள் ரொம்ப ஆயிற்று. இந்த அசுசா தெரு எழுப்புதலுக்கு பிறகு இந்த பெந்தெகோஸ்தே அக்கினியை பெற்று வந்த போதகர் தாமஸ் பரட். சரித்திரம் எல்லாம் நீங்க மறக்க கூடாது. சொல்லுங்க, என்ன பேர் அவருக்கு? தாமஸ் பரட். எங்க வந்தார் தெரியுமா? நேரா தமிழ்நாட்டுக்கு வந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எவ்வளவு ஆச்சரியம்! ஆண்டவர் தோமாவையும் கேரளா வழியா எங்க தான் வர வச்சாரு? தமிழ்நாடு இந்த பக்கத்தில் இருக்க திருவிதாங்கோட்டில தான் ஆலயம் கட்ட வச்சாரு. இப்போ அபிஷேகம் பெற்று பெந்தெகோஸ்தே இதுல அனுபவத்துல வந்த முதல் ஒரு மிஷனரி தாமஸ் பரட்டும் நேரா இங்க தான் வந்தாரு, தமிழ்நாட்டுக்கு வந்தாரு. அவர் வந்து அந்த அது என்னடா குன்னூர் என்று சொல்லி ஒரு இடம் இருக்குல்ல, ஊட்டிக்கு கீழே, ஊட்டி கொஞ்சம் கீழே குன்னூர் என்கிற ஒரு மலை பிரதேசம், அங்கே வந்தார். அங்க வந்து அபிஷேக கூட்டங்கள் நடத்தினார். அது வரைக்கும் கிறிஸ்தவ கூட்டம் நடக்கும், அபிஷேகம் கிடையாது, அபிஷேகத்தை பற்றி டீச்சிங்கும் கிடையாது, எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது. அப்படி இருந்த இடத்துல தாமஸ் பரட் வந்து பரிசுத்தாவி பற்றி பேசுவாரு. அதுல பங்கெடுக்கிற அநேகர் வந்து ஆவியின் அபிஷேகம் பெறுவார்கள். அல்லேலூயா. அப்ப அங்க ரெண்டு வாலிப பெண்மணிகள். ஏன்னா அந்த வெள்ளைக்காரங்க அந்த காலத்துல வந்தா படிப்பு மற்றும் காரியங்களுக்கு வரும்பொழுது இந்த குளிர் பிரதேசத்தை தெரிந்து குடியிருப்பார்கள். ஊட்டி, குன்னூர், கொடைக்கானல். ஏன்னா இந்த சூடு அவங்களால தாங்க முடியாது. அப்ப அந்த மாதிரி ரெண்டு சகோதரிகள் அவருடைய கூட்டத்திலே பங்கு பெற்றார்கள். அவங்க வந்து ஒரு அம்மாவுக்கு பேரு பவுன்சில், ஒரு அம்மாவுக்கு பேரு ஆல்டுவிங்கிள். பவுன்சில், ஆல்டுவிங்கிள், இந்த பெயர்கள் எல்லாம் நமக்கு சரித்திரத்தில் மறைக்கப்பட்ட பகுதிகள். இப்பதான் அது புத்தகங்கள் வழியாய் வெளியே வருகிறது. பெந்தெகோஸ்தே எப்படி இந்தியாவுக்குள் வந்தது? இந்த தாமஸ் பரட் மூலமாக ஆண்டவர் கொண்டு வந்த 1906 ஆண்டிலே அவர் அந்த எழுப்புதலை பெற்று ஐரோப்பாவில் பயன்பட்டு 1907 ஆண்டிலே தமிழ்நாட்டுக்கு குன்னூருக்கு வந்தார். அல்லேலூயா. அங்கே இந்த ரெண்டு சகோதரிகளும் நல்ல அபிஷேகம் பெற்றுக்கிட்டாங்க, வாலிபர்கள். இவங்க நேரா ஆண்டவரால் நடத்தப்பட்டு குமரி மாவட்டத்துக்கு வந்தார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த குமரி கேரளா எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய மேல்புறம், பழுகல், அப்புறம் இந்த ஐரேனிபுரம், பிளாந்தோப்பு, இந்த ஏரியாஸ் எல்லாம் இங்க உள்ளவங்களுக்கு பழக்கமான தெரிஞ்ச ஏரியாஸ். இங்க இந்த சகோதரிகள் வந்து கூட்டங்கள் நடத்தினார்கள், சுவிசேஷ கூட்டங்கள், வீட்டு கூட்டங்கள் நடத்தும் போது இங்கே அநேகர் அபிஷேகம் பெற்று பேர்கிறிஸ்தவர்களாய் இருந்தவர்கள் ஆவிக்குரியவர்களாய் மாறத் தொடங்கினார்கள். அல்லேலூயா. இந்த சரித்திரத்தை பிள்ளைகள் கொஞ்சம் புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். இவங்களுடைய ஊழியம் வந்து அப்படியே வரும்போது இவங்க 1907, 1908 அந்த நாட்கள்.
அப்புறம் 1915 அமெரிக்காவிலிருந்து மேரி சாப்மேன் அப்படின்னு ஒரு அம்மா வந்தாங்க. அவங்க வந்து நிறைய ஊழியங்கள் இதே பகுதியில் செஞ்சாங்க. இந்த மேல்புறம், இந்த ஏரியாக்கள், கேரளா, கர்நாடகா, அந்த ஊழியங்கள் எழும்பினது. அப்புறம் ராபர்ட் குக்குன்னு ஒருத்தர் வந்தார். இவங்க எல்லாம் அந்த அசுசா தெருவின் எழுப்புதல், ஒரு வாலிப பிள்ளை இடத்திலிருந்து புறப்பட்ட அக்கினி. அந்த அக்கினியுடைய நம்ம எப்படி அதை ரிசீவ் பண்ணணும் உள்ள சரித்திரத்தை மட்டும்தான் நான் சொல்றேன். இது உலகளாவிய சரித்திரம். ஆனா இந்த மேரி சாப்மேன், ராபர்ட் குக், இவங்கெல்லாம் வந்து ஊழியம் செய்ய ஆரம்பிச்சு அந்த சபைகள் தான் பொதுவாக இன்றைக்கு அசம்பிளிஸ் ஆஃப் காட், சர்ச் ஆஃப் காட், இதெல்லாம் அந்த அமெரிக்காவில் உள்ள அசுசா தெரு எழுப்புதலிலே வந்த சபைகள். அங்கிருந்து வந்து எழும்பினர். அதே சமயத்திலே இலங்கையிலே ராமன்குட்டி என்று ஒருவர், அவரை கர்த்தர் சந்திக்கிறார். அவருக்கு அபிஷேகத்தை கொடுக்கிறார். அவர் இயேசு கிறிஸ்து சீஷனா மாறி பரிசுத்தாவின் அபிஷேகத்தையும் பெற்றுக்கொண்டு அவர் வந்து ஊழியம் செய்கிறார். அவர் இந்தியாவில் வந்தார், மலேசியா போனார், பல நாடுகளில் ஆண்டவர் அவர் அனுப்பினார். அவர் தன்னுடைய பெயரை பால் என்று மாற்றி கொண்டார். அவர் ஸ்தாபித்த சபை தான் சிபிஎம் சபை. பால் என்கிறவர் அந்த மனிதன் நம்முடைய குமரி மாவட்டத்தின் நெய்யூர் போன்ற பல பகுதிகளிலே ஊழியம் செய்திருக்கிறார். இங்கே அநேகர் எழும்பி இருக்கிறார்கள். அந்த ஊழியத்தின் வழியாய் எழும்பி வந்த சபைகள் தான் ஃபுல் காஸ்பல் பெண்டிகாஸ்ட் சர்ச்சு. எங்க இருக்கு ஃபுல் காஸ்பல் பெண்டிகாஸ்ட் சர்ச்சு? நம்ம சர்ச்சு, நம்ம ஸ்தாபனம் அந்த அஸ்திவாரத்தில் எழும்பினது தான். புரியுதா? நம்ம ஜான் ரோஸ் பாஸ்டர் ஐயா அந்த பால் என்கிறவருடைய ஊழியத்திலே அவர் தொடப்பட்டவர். மலேசியாவிலே அங்கே ஒரு பாஸ்டர் சொல்லுவாங்க, டைட்டஸ் என்ற ஒரு பாஸ்டர், அந்த சிபிஎம் சேர்ந்த ஒரு பாஸ்டர். அவர் தான் இவரையெல்லாம் அபிஷேகத்துக்குள் நடத்தி இருக்கிறார். இவரையும் ஏசிஏ ஃபவுண்டர் பாஸ்டர் சுந்தரம் ஐயா, இவங்க ரெண்டு பேரும் அங்கே இந்த ஊழியத்திலே அவள் அபிஷேகம் பெற்றவர்கள். அந்த தரிசனத்தோடு அந்த ஊழிய ஒழுங்குகளோடு இங்கே வந்து ஊழியங்களை எழுப்பினார்கள். இதுதான் நம்முடைய ஊழியத்தினுடைய பேஸ். அப்போ இன்னைக்கு பெந்தெகோஸ்தேயா இருக்கிறவங்க எல்லாம் அதை புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு பெந்தெகோஸ்திலே நிறைய இருக்குது. அந்த பழைய அனுபவங்களில் வந்தது அசம்பிளிஸ் ஆஃப் காட் அண்ட் சர்ச் ஆஃப் காட்னு சொல்லும் போது அவங்க வந்து அமெரிக்காவிலிருந்து வந்த எழுப்புதலில் மேரி சாப்மேன், ராபர்ட் குக் போன்றவர்களுடைய விதையினால் எழுப்பப்பட்டவர்கள். நம்ம எல்லாம் எங்கிருந்து வர்றோம்? பால் ராமன்குட்டி என்கிற அந்த ஊழியருடைய அந்த இதில் ஆண்டவர் நம்மளெல்லாம் கொண்டு வந்தார். அல்லேலூயா. அதனால தான் ஏன் அசம்பிளிஸ் ஆஃப் காட்ல எப்படி இருக்காங்க, அந்த சர்ச்சில் எப்படி இருக்காங்க, இந்த ஸ்தாபனத்தில் எப்படி இருக்காங்க, எங்கள் ஸ்தாபனத்தில் மட்டும் நீங்கள் இதை செய்யுங்க அதை செய்யக்கூடாதுன்னு சில புதிய உபதேசம், அங்கே இல்லாத உபதேசத்தை இங்கே சொல்கிறாங்களே, அப்படி நீங்கள் சிந்திக்க ஆரம்பிச்சிங்கன்னா இந்த அஸ்திவாரத்தை புரிந்து கொள்ளுங்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இப்போ நம்முடைய முன்னோர்களுக்கு ஆண்டவர் கொடுத்த வசன வெளிப்பாடுகள், தேவ ஆவியினுடைய கிரியைகள், வல்லமைகள், இந்த பேஸில் தான் இந்த ஸ்தாபனங்கள் ஆண்டவர் இருக்கிறார், எழுப்பி இருக்கிறார். கிருபாசனம், ஜெகவா சபைகள், ஜெகவா ரட்சண்ய சபைகள், இப்படி நிறைய இருக்கு. இதெல்லாம் அந்த பால் ராமன்குட்டி அவருடைய அந்த அக்கினியை பெற்ற கூட்டம். எல்லா அக்கினியும் ஆண்டவருடைய அக்கினி தான். புரியுதா? நான் ஏன் பிரிச்சு சொன்னேன்னா அந்த உபதேச விஷயங்கள்ல சில வித்தியாசங்கள் இருக்கிறதுனால அது ஏன் வந்துச்சு, அது இந்த பேஸ்ல இருந்து எழும்புனால வந்தது. புரியுதா? ஆனா புரிந்து கொள்ளணும், நம்மை கர்த்தர் எந்த இடத்துல கொண்டு வந்தார், நம்ம எந்த ஸ்தாபனத்திலே கொண்டு வந்து வழி நடத்தினார், நம்ம எந்த சபைக்குள்ள கொண்டு வந்து வழி நடத்தினார், அந்த இடத்துல நிலைத்திருக்க வேண்டும். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, அந்த சபையில போனா நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்குன்னு சொல்லி கர்த்தர் உன்னை நாட்டின தோட்டத்தில் இருந்து ஒருபொழுதும் நீ என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. கர்த்தர் உனக்கு நேர்த்தியான இடங்களில் பங்கு தந்திருக்கிறார். விசுவாசிக்கிறவர்கள் சத்தமா சொல்லுவோம். கர்த்தர் உனக்கு நேர்த்தியான இடத்தில் பங்கு தந்திருக்கிறார் என்றால், வாலிப தம்பி, வாலிப பிள்ளையே, நீ இக்கரைக்கு அக்கறை வச்சேன்னு சொல்லி இங்க இருந்து அங்கே இங்கே கண்ணை நீ மேய விடவே கூடாது. ஆமென். எத்தனை பேர்கள் எப்படி இருக்கட்டும், கர்த்தர் தந்த சத்தியம் எங்களுக்கு இருக்கிறது, கர்த்தர் தந்த ஆவி, கர்த்தர் எங்களை நடத்தி வந்த பாதை, இந்த பூர்வ எல்லைக்குறியை நான் என் வாழ்க்கையில மாற்ற மாட்டேன்னு சொல்லி நீங்க உறுதியா இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுவீர்களா? என்ன இது சும்மா உணர்ச்சி வசப்படுத்தி பேசுற பேச்சல்ல, இது உண்மை. ஆண்டவர் அதனால தான் நம்மளை தெரிந்து கொண்டு இந்த அனுபவத்தில் உள்ள ஒரு சபைக்குள் கொண்டு நாட்டி இருக்கிறார். இதுதான் நம்முடைய பேஸ். அல்லேலூயா. நீ அஸ்திபாரத்தை மாற்றக்கூடாது. கட்டடத்தை கட்டி கட்டி விட்டுட்டு கீழே அஸ்திபாரத்தை நீ மாற்றினீன்னா முழு கட்டடமும் என்ன செய்திடும், விழுந்து போயிடும், நிக்காது. அதனால தம்பி தங்கச்சி, உலகத்தை பார்க்காத. அது மட்டும் இல்லை,
மற்ற அந்த சபை இந்த சபைன்னு வேற எந்த சபையை நீ நோக்கி பார்க்காத, கர்த்தரை நோக்கி பார், கர்த்தருடைய வசனத்தை நோக்கி பார். இந்த சத்தியத்தில் ஆண்டவர் கொண்டு வந்தார், இதிலே நிலைத்து நெல். அல்லேலூயா. இப்படித்தான் இந்த ஊழியங்கள் எழும்பி வந்தன. 1932ஆம் ஆண்டு பாஸ்டர் ஜான் ரோஸ் அவர்கள் இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் மேக்காமண்டம் ஜங்ஷனுக்கு பக்கத்திலே கடமலைக்குண்டு என்று சொல்லுகிறதான இடத்திலே எளிய நிலையில் 5 பேராக சேர்ந்து ஊழியத்தை தொடங்கினார். அந்த ஊழியம் தான் இன்னைக்கு கடமலைக்குண்டு சபையாக நிற்கிறது. அந்த ஊழியம் தான் இன்னைக்கு முழு ஃபுல் காஸ்பல் பெண்டகாஸ்டல் சர்ச் ஸ்தாபனமாக இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். கர்த்தர் இன்றைக்கு நம்மை இந்தியாவின் அனைத்து மாநிலங்களிலும், மிசோரம் தவிர, மிசோரம் தெலங்கானா 2 மாநிலங்கள் தவிர அனைத்து மாநிலங்களும் இந்த ஊழியத்தை கொண்டு சென்றிருக்கிறார். ஆமென். யூனியன் பிரதேசங்கள் லடாக், லட்சதீப், தத்ரா நகர் ஹவேலி இந்த 3 தவிர மற்ற எல்லா யூனியன் டெரிட்டரிஸ்ல ஆண்டவர் நம்முடைய ஊழியத்தை கொண்டு சென்றிருக்கிறார். ஆமென். உலகத்தில் 5 கண்டங்கள் உண்டு. 4 கண்டங்களிலே இந்த ஃபுல் காஸ்பல் பெண்டகாஸ்டல் சர்ச் ஊழியத்தை கர்த்தர் கொண்டு போயிருக்கிறார். ஆமென். கொஞ்சம் சத்தமா சொன்னா சந்தோஷமா இருக்கும் அல்லவா? ஆமா. இனி ஐரோப்பா மட்டும் பாக்கியா இருக்கு. யூரோப்ல நமக்கு இன்னும் ஊழியங்கள் இல்லை. ஆனா சில தொடர்புகளை கர்த்தர் இப்பொழுது தந்து கொண்டிருக்கிறார். ஒருவேளை சீக்கிரம் கர்த்தர் வாசலை திறப்பார். ஆகவே இதெல்லாம் எதுக்கு சொல்றது? சும்மா பெருமைக்கும் அதுக்கும் இதுக்கும் அல்ல. நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய சரித்திரத்தை அறிந்திருக்க வேண்டும். ஆமென். நீங்கள் உறுதிப்படணும். கர்த்தருக்குள் உறுதிப்படுங்கள். கர்த்தர் தந்த சத்தியத்துக்குள் உறுதிப்படுங்கள். கர்த்தர் தந்த சபையிலும் உறுதிப்படுங்கள். அல்லேலூயா. சரித்திரத்தை கொஞ்சம் அதிகமா சொன்னேன். எழுப்புதல் என்றால் என்ன அப்படி சொன்னேன். 2வது இந்த எழுப்புதலுடைய சரித்திரம் ஒரு சின்ன ஒரு கிளான்ஸ் நம்ம பார்த்தோம். சரி, இப்ப பாருங்கள், இந்த ஃபுல் காஸ்பலுக்குள்ளே ஒரு ரிவைவல், அதையும் நான் சொல்லணும்ல. ஃபுல் காஸ்பல்ல பாஸ் ஜான் ரோஸ் ஐயா காலத்துல மிக நெருக்கம், பசி, பட்டினி, பேர் கிறிஸ்தவர்களால் அடி உதை எவ்வளோ உண்டு. இதெல்லாம் நடுவில் அவர் ரொம்ப அக்கிரமம் பண்ணி இருக்கிறார்கள். இந்த நகை கலர்ச்சி, இந்த பைபிள்ல இருக்கு இல்லையா, நீங்க பொன்னாபரணங்களை எல்லாம் அணிய வேண்டான்னு சொல்லி அதை அப்படியே விசுவாசித்து பின்பற்றக்கூடியவர்கள் நாம. அப்ப அந்த அனுபவத்துல இந்த நகை நட்டுகள் எல்லாம் விட்டு ஒன்றும் இல்லாம ஒரு கல்யாணம் நடக்கும்போது, அல்ல கல்யாணத்துல வெண்வஸ்திரம் தரிப்பார்கள். வெண்வஸ்திரம் தரித்து நடத்தும் போது சாணியை கலக்கி ஊத்துறது, அடிக்கிறது, கல்லெடுத்து எறிகிறது பயங்கரமா நடந்திருக்கு. இதெல்லாவற்றின் மத்தியிலே அறிந்த சத்தியத்துல உறுதியா நிக்கணும்னு மிக உறுதியாக நின்றார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த தலைமுறையில நம்ம தள்ளாடக்கூடாது. சிலருக்கு நகை ஆசை, சிலருக்கு அது ஆசை, இது ஆசை, உலக ஆசை. இதெல்லாம் நம்ம ஜெயிக்கணும். இப்படித்தான் பைபிள்ல சொல்லி இருக்கா? அந்த சபையில அதை சொல்லலையே, இந்த ஸ்தாபனத்தில் சொல்லலையே, அப்படி நீ சிந்தித்து குழம்பி கொண்டிருக்காத. வசனத்துல எழுதி இருக்கிறதா நாங்க உங்களுக்கு சொல்றோம். ஆமென். என்ன வசனத்துல எழுதி இருக்கிறத இது இன்னும் வேண்டாம் அப்படின்னு ஒதுக்கி வச்சோம்னா நாளைக்கு ஒன்னொன்னா ஒதுக்க ஆரம்பிப்போம். கடைசியில நம்ம வசனத்தின்படி வாழ்கிறவர்களா இருக்கவே மாட்டோம். அதனால நான் ஓப்பனா உங்களுக்கு சொல்றேன், இந்த சத்தியத்தில் உறுதிப்படுங்கள். அல்லேலூயா. கர்த்தர் அதை விரும்புகிறார். உலக சிநேகத்தை விட்டு வேறுபடுன்னு சொல்றார். உலக ஆடம்பரங்களை விட்டு வேறுபடுன்னு சொல்றார். உலக வேஷம் தரிக்காதேன்னு சொல்றார். எங்க சொல்லி இருக்கார்? உலக வேஷம் தரிக்காதேன்னு எங்க சொன்னார்? ரோமர் 12:1 சொல்லியிருக்காருல்ல. அப்ப பாத்தீங்களா, உலக வேஷம் தரிக்க கூடாது. இன்னைக்கு நான் இதெல்லாம் இப்ப சொல்லணும்னு இல்லை, சரித்திரம் தான் சொல்ல ஆரம்பிச்சேன். ஆவியானவர் உணர்த்துறதுனால சொல்றேன். தம்பிமார், தலைமுடியெல்லாம் எப்படிப்பா வச்சிருக்கிய? உலக வேஷமா ஆண்டவர் பிரியமானதா? யாரையோ பார்த்து ஃபேஷனை ஃபாலோ பண்ணி போறியா, இல்லை நான் தேவபக்தி உள்ள ஒரு தேவபக்தியினுடைய நிலைமையில நிக்கணும் அப்படின்னு சொல்லி உன் தலைமுடியை நீ வச்சுக்கிறியா? உன் ட்ரெஸ் எப்படி இருக்கு? தம்பி தங்கச்சி யோசித்து பார். உன்னுடைய ட்ரெஸ்ஸிங்ஸ் ஆர் தே கஸ்டம்ட் வித் த ஃபேஷன்ஸ் ஆஃப் திஸ் வேர்ல்ட்? அண்ட் சொல்ல, டு நாட் பி அக்கஸ்டம் வித் த ஃபேஷன் ஆஃப் திஸ் வேர்ல்டுன்னு சொல்றார். நீ உலக வேஷத்தோட ஒத்து போகாத, உலக வேஷம் தரிக்காத அப்படிங்கிறாரு. நீ எதை தரிச்சிட்டு இருக்கிற யோசித்து பார். அப்போ இதெல்லாம் நம்ம கவனிக்கணும். இன்னைக்கு உலகத்துல அதுக்கு உங்க தலைமுறையில் ஒரு புதிய வேர்டு வந்திருக்கு, ட்ரெண்டிங். என்ன வேர்டு?
உங்களுக்கு தான் அதை பற்றி அதிகம் தெரியும். ட்ரெண்டிங்னா என்னது? டேய் இதாண்டா அன்னைக்கு ட்ரெண்டிங், அதனால நம்ம எல்லாம் அப்படி ட்ரெண்ட் ஆகி போயிடுவோம் பின்னால் அப்படின்னு தான் வருது. ஏய் இதான் அன்னைக்கு ட்ரெண்டிங், தலைமுடியில் என்ன இப்போ ட்ரெண்டிங், லேட்டஸ்ட் ட்ரெண்ட் என்ன? அப்படி போகக்கூடியவளா நாம? இயேசுவின் பின்னால் நிற்க வேண்டியவர்கள். அல்லேலூயா. இந்த பசங்க நல்லா நடிச்சு காட்டினான். அவன் ஒவ்வொருத்தரும் நடிக்க அவனுக்குள்ள இருக்க அந்த இதை தான் நான் பார்த்தேன். அப்படி ஸ்ட்ராங்கா ஒரு வைராக்கியமா, அதே வைராக்கியம் ஆவியிலும் இருக்கிறது என்று நம்புகிறேன். அல்லேலூயா. எல்லாருக்கும் அது வேணும் இயேசுவுக்காக. ஆனா இயேசுவுக்காகன்னு சொல்லிட்டு அடிக்கிற தண்ணியில அப்படி இழுத்துட்டு போற ஆளா நம்ம இருக்கக்கூடாது. அது வெறும் முடியிலையும் உடையிலும் அல்ல, வாழ்க்கை முழுசும் அப்படிதான் இருக்கும். புரியுதா? சோ இங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும். இந்த வருஷம் ஆண்டவர் நமக்கு சொல்லி இருக்கிறார், திடன் கொள்ளுங்கள், நான் உங்களோடு இருக்கிறேன். அல்லேலூயா. கிளாஸ்ல எல்லாரும் லேட்டஸ்ட் ட்ரெண்டிங்ல வந்திருக்கான். நான் எப்படி போகணும்? ஒரு தேவ பிள்ளை என்கிற ட்ரெண்டிங்ல இருக்கணும் நான் எப்பவுமே. ஆமென். இதை நீங்க உறுதிப்படுத்துங்க. 4 பேர் வேணா பரியாசம் பண்ணுவான், பண்ணிட்டு போறான். ஓவரா பரியாசம் பண்ணாம்னா ஆண்டவர் நம்ம கிட்டே வந்து உதவி கேட்க வச்சு போடுவார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? ஆமா. ஓவரா நம்மளுக்கு மேல அவன் நாவை நீட்டினான் என்றால் கர்த்தர் நம்ம கிட்ட கெஞ்சிட்டு நிற்கக்கூடிய ஒரு இதை உருவாக்கி விட்டுருவார். அதனால நம்ம ஒரு பெருமைக்காக அல்ல, அவனுக்கு அன்னைக்கு நம்ம பயன்படுவோம். ஆமென். பரியாசக்காவுடைய நாவை இயேசு அடக்குவார். என்ன கிண்டல் பண்ணுவான்? என்ன கிண்டல் பண்ணனால நமக்கு என்ன வந்து போச்சு? அதனால நீங்க இதெல்லாம் கவனிச்சிங்க. சரி, ஓகே. இப்போ எழுப்புதல் என்றால் என்ன? எழுப்புதலின் சரித்திரம். இனி 3வது நான் உங்களுக்கு சொல்ல வருகிறது, எழுப்புதலில் வாலிபரின் பங்கு என்ன? இன்றைய சூழ்நிலையில் கர்த்தர் ஆவிக்குரிய சபைகளை ஒரு பெரிய விழிப்புணர்வு குறைவுபட்டாலும் மற்றபடி எல்லா நிலையிலும் நன்றாக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. வசனத்தின்படியாக நிற்க பண்ணி இருக்கிறார். அந்த உபதேசங்கள் சரியாக பேச நடக்க செஞ்சிருக்கிறார். எல்லாம் இருக்கு. நம்மகிட்ட என்ன ஒரு குறைவுன்னா, we need a spiritual awakening. அல்லேலூயா. இந்த எழுப்புதல் மட்டும் நமக்கு இப்போ உடனே என்ன செய்யணும்? வரணும். இந்த தீ இன்னும் பற்றி எரியணும். கொஞ்சம் எரிஞ்சிட்டு இருக்கு, இது போதாது. ஆண்டோடைய அந்த ஃபயர் அப்படியே விழுந்துருச்சுன்னா மகிமையா எழும்பிரும். அதுதான் இப்ப அதுல இன்னைக்கு நம்ம சர்ச்சில் இருக்கக்கூடிய ஊழியங்கள் இதெல்லாம் பாருங்க. இதுல வாலிபர்களுடைய பங்களிப்பு, அதுதான் வாலிபர்கள் எழுப்புதலில் பங்கடைகிறீர்கள் என்கிற விஷயம். நம்பர் 1, இன்னைக்கு நிறைய எழுப்புதல் ஜபங்கள் நடைபெறுகிறது நம்முடைய ஸ்தாபனத்தில். எத்தனை எழுப்புதல் ஜபங்களில் வாலிபர்கள், வாலிப பிள்ளைகள் பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிறீங்க? யோசித்து பாருங்க. விழிப்பு ஜபம்னா கொஞ்சம் தாத்தா கொஞ்சம் பாட்டி வீட்டில் இருந்தாலும் உறங்க வழி இல்லாம சர்ச்சில் உறக்கம் கிடைக்குமான்னு வருவார்களோ என்னமோ. உங்களை உற்சாகப்படுத்தும்படி சொல்லுகிறேன். ஆனா சில தாத்தா பாட்டி ஜபத்துக்கு முன்னால நீங்க நிக்கவே மாட்டீங்க, அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்காங்க. அல்லேலூயா. ஆனா சங்கடம், மனம் திறந்து பேசுறேன், நம்ம பிள்ளைகள் தான் இருக்கிறீங்க. நம்ம சபைகள்ல பார்க்கும்போது சங்கடம் என்னன்னா, எழுப்புதல் ஜபத்துக்கு ஆண்டவர் யாரை முன்குறிச்சிருக்கிறாரோ அந்த ஆளுக வீட்டில் நல்லா உறங்குதுங்க. இல்ல உபவாசம் சொன்னா அன்னைக்கு தான் நல்லா சாப்பிட்டுட்டு இருக்குதுங்க. இந்த வயசாளிகளுக்கெல்லாம் உபவாசிக்க முடியுது, வாலிப பிள்ளை உபவாசிக்க பயமா இருக்கு. ஒரு நேரம் சாப்பிட்டாட்டா சொத்து விழுந்துருவனோ பயம். இதெல்லாம் இன்னைக்கு உடைக்கப்படட்டும். அல்லேலூயா. ஏன்னா உங்க தலைமுறைக்கு தான் ஆண்டவர் எழுப்புதல் கொடுக்க போறார். என்ன அப்ப நீங்க வராம, எழுப்புதல் ஜெபத்துக்கு வராம அவர் யாருக்கு மேல ஊத்தணும் சொல்லுங்க. இனி இன்னையிலிருந்து ஒரு தீர்மானம், சபையில எழுப்புதலுக்கான ஃபாஸ்டிங் பிரேயரா, வாட்ச் நைட் பிரேயரா, வேற ஏதாவது சில சபையில மலை ஜபம், அங்க ஜபம், இங்க ஜபம், குழு ஜபம், நிறைய பிரேயர்ஸ் இருக்கு. ஏதோ ஒன்றில் உனக்கு முடிஞ்சதில்ல ஜாயின் பண்ணிக்க. குறிப்பாய் வாலிபர்கள் சேர்ந்து ஜெபிக்கிற ஜபம், அதுதான் அந்த இவான் ராபர்ட்ஸுடைய காலத்தில் நடந்த ஜபம். இந்த அசுசா தெருவில் ஒருத்தி பெற்றுக்கிட்டாலே அவங்க எல்லாம் அந்த பைபிள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் குரூப் பிரேயர், இந்த டீம் பிரேயர் ரொம்ப பவர்ஃபுல். அல்லேலூயா. நான் சின்ன வயசுல அபிஷேகம் பெற்றேன். காட்டாத்துறை சபை சார்பாக காட்டாத்துறை பள்ளிக்கூடத்தில் விபிஎஸ் நடத்தினாங்க. அன்றைக்கு நான் அபிஷேகம் பெற்றேன். அபிஷேகம் பெற்றுக்கிட்டு அப்புறம் இங்கே நிறைய பிள்ளைகளுக்கு மாதிரி தான் பெற்றுட்டு அப்புறம் அப்படியே மங்கி போயிடும். அந்த அடுத்த விபிஎஸ்ல தான் திரும்ப அந்த அக்கினி என்ன செய்யும், கிறிஸ்மஸ் படக்கு கொளுத்தின மாதிரி
அப்படி ஒரு அக்கினி. இப்படிதான் நம்ம கேஸும் அதுதான். ஆனால் என்னுடைய சகோதரி அக்காமார், ஒரு பக்கத்து வீட்டில் உள்ள அக்காமாரெலாம் சேர்ந்து மாடியில் உட்காந்து ஒரு ஜபம். அவர்களும் வாலிபர்கள் தான், நான் கொஞ்சம் ஜூனியர். அந்த ஜபத்தில் என்னை கொண்டு உட்கார வைப்பார்கள். அந்த ஜபத்தில் பாருங்க ஒரு 5 பேர் இருப்பாங்க. அப்படி சும்மா முணுமுணுத்த ஜபமாக தான் அது ஆரம்பிக்கும். ஏன்னா எல்லாரும் வெக்கம் உள்ள பார்ட்டிகள் முணுமுணுத்த ஜபமாக தான் ஆரம்பிப்பாங்க. கொஞ்ச நேரம் போக போக இந்த தீ சூடு ஏறி 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 வர்ற மாதிரி சத்தம் பயங்கரமாக வந்துடும். அப்போ நானும் வாயை திறக்க ஆரம்பிச்சிடுவேன். எனக்கும் வெக்கம் போயிடும். எல்லாரும் சத்தம் போடுறதுனால நம்ம சத்தம் போட்டால் வெளியே கேட்காது. அப்படி ஒரு இதில் ஆரம்பித்து நல்ல வல்லமையான அபிஷேகம். அல்லேலூயா. ஸோ இது ஒரு பவர்ஃபுல் டூலாக இருக்கும். வாலிபர்கள் இந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸோட கொஞ்சம் சேர்ந்து நீங்கள் ஜெபித்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். என்னுடைய நண்பர்கள் ஒரு சிலரை ஆண்டவர்களை நடத்தணும்னு எல்லாம் கூட்டிகிட்டு சுங்காங்கட மலைக்கு மேலே ஒரு நாள் போனோம். எல்லாம் ரொம்ப துடுக்கான டைம். அங்கே என்ன இருக்குது, எப்படி மலை ஏறணும் நமக்கு ஒன்றும் தெரியாது. ஏறின இடத்துல எப்படி இறங்கணும்னு தெரியாது. உற்சாகம் போவோம்னு சொல்லி போயாச்சு. ஒரு இடத்துல போய் உட்கார்ந்து எனக்கு ஆண்டவர் ஒரு நடத்துதல் தந்தார். இவன் அத்தனை பேரும் ஜபம்னா இந்த பட்டிக்குட்டி கிடந்த மாதிரி கிடப்பானு, ஒருத்தையும் கூட தலையை நிமித்தவே மாட்டேன். அப்படிப்பட்ட பார்ட்டி. அப்போ எனக்கு தான் ஒரு சின்ன அக்கினி இருக்குது. நான் சொன்னேன், எல்லாம் சேர்ந்து என்ன செய்வோம், இந்த ஒவ்வொரு மரத்து மூட்டில் ஒருத்தர் போவோம். அந்த மரத்தில் போய் நின்றுக்கிட்டு பாவங்களை எல்லாம் இயேசுவிடத்தில் என்ன செய்யணும், அறிக்கை பண்ணணும்னு சொல்லி கொடுத்து விட்டு எல்லாம் ஒவ்வொரு மரத்தடியிலேருந்து சோமன்றாங்க. ஆச்சரியத்தில் ஆச்சரியம். கொஞ்ச நேரம் போகல ஒருத்தன் அழுகிறான். அப்படியே ஒரு சத்தம் எழும்பி கடைசியில் மலை அதிரத்தக்கதா ஜெபம் நடக்குதுங்க. அல்லேலூயா. அப்போ எனக்குமே ஒன்றும் தெரியாது அன்னைக்கு. ஆனால் ஒரு ஆசை இருந்தது. அங்கே போய் இப்படி நடத்தணும்னு எனக்கு ஐடியாவே கிடையாது. அங்கே போய் தான் ஆண்டவர் ஒரு சின்ன ஐடியாவை கொடுத்தாரு. அப்போ ஒரு ஆள் எழும்பினால் எவ்வளவோ காரியத்தை கத்த செஞ்சு போடுவார். ஆமென். இன்னைக்கு அன்பான பிள்ளைகளே, இயேசு அந்த தாகத்தோட தான் இங்கே உலாவிக்கிட்டே இருக்கிறார். என் மகளே, என் மகனே, நீ ஒருத்தன் உள்ளத்தை தர, நான் அக்கினியை போடட்டும். இந்த ரிஜாய்ஸ் கேம்பு சும்மா போக வேண்டாம். ஒருத்தியாவது ஒருத்தனா தர, நான் அக்கினியை என்ன செய்யட்டும், போடட்டும். அந்த அக்கினியை போடுறதுக்கு தான் கர்த்தர் வந்திருக்கிறார். எனவே எழுப்புதல் ஜெபம் என்பது சும்மா ஏதோ நினைச்சிடாதீங்க, அது உங்களுக்காக உள்ளது. அல்லேலூயா. இந்த ஜெபத்தில் எப்படிலாம் பங்கு பெற முடியும், பங்கு பெறுங்க. அதே மாதிரி இன்றைக்கு நம்முடைய சர்ச்சஸ்ல சுவிசேஷ ஊழியம் நல்லா நடக்கும். ஒரு பக்கம் தேசத்துல வாசலை அடைக்க பார்க்கிறான் சத்துரு. ஆனா கர்த்தர் நமக்கு சொல்லி இருக்கிறார், இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். இந்த இந்தியாவிலே வாசலை ஒருவனும் பூட்ட மாட்டான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். சும்மா இல்ல, தாவீது சொல்ற மாதிரி என்ன. ஆமா, அந்த மாதிரி அப்படி வாசல் அடைக்காம இருக்கணும்னா நாம் கிரியை செய்யணும். உனக்கு இருக்கிற அந்த வசனம் என்ன வசனம், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் அதை மறுதலியாமல். உனக்கு பெரிய பலன் இல்லை, இயேசுவை பற்றி சொல்றதுக்கு உனக்கு பெருசா ஒன்றும் தெரியாது. ஆனா உனக்கு கொஞ்சம் பலன் இருக்கு. நீ சீரோ இல்லை, நீ வெறும் பாத்திரம் அல்ல. உனக்குள்ள என்ன இருக்குது, கொஞ்சம் இருக்கு. இந்த கொஞ்ச பலத்தோட நீ போனால் உனக்கு தான் இந்த வாக்குத்தத்தம், திறந்த வாசலை உனக்கு முன்பா வச்சிருக்கிறேன். ஸோ இன்றைக்கு நம்ம சர்ச்சஸ்ல இந்த சுவிசேஷ ஊழியத்துல வாலிபர்கள் பங்கு பெற வேண்டும். உங்களுக்கு அழகா நடித்து காட்ட தெரியுது. என்ன அழகா நற்செய்தி சொல்லலாம், நல்ல பாட தெரியுது. என்ன இந்த மாதிரி இந்த இது போட்டாங்கல்ல, இது பேர் என்ன, ஸ்கிட்டா? ஆமா, இது வழி நல்ல கருத்துக்களை கொண்டு போகலாம் ஜனங்களுக்கு. நீங்க போய் ஒரு தெருவில் நின்றுக்கிட்டு ஒரு விழிப்புணர்வு நாடகம், போதை ஒழிப்பு, அப்படி மக்களுக்கு தேவையானதை கொண்டு போகலாம். வீட்டில் சண்டை போடாமல் இருக்கிறது எப்படி, குடியை மறக்கிறது எப்படி, லஞ்சம் வாங்காம இருந்தால் நாடு எப்படி நலம் பெறும், இப்படியே கொண்டு போயிட்டு இயேசுடைய நற்செய்தியும் கூட சேர்த்து என்ன செஞ்சிடலாம், அழகா கொடுத்துடலாம். புரியுதா? நிறைய இருக்கு இந்த மாதிரி வாய்ப்புகள். இன்றைக்கு உள்ள இளம் வாலிபர்கள், உங்களுடைய வாலிபர் கூட்டங்களிலே சிந்தியுங்கள். திட்டத்தை வகுத்து உங்க வாலிபர் தலைவர் மூலம் உங்க சர்ச் பாஸ்டருக்கு சொல்லுங்க. அப்புறம் அவர் உங்களுக்கு கைட் பண்ணுவார், எப்படி செய்யலாம், எதை செய்யலாம், எதை செய்ய வேண்டாம், அதெல்லாம் நமக்கு கைட் பண்ணுவாங்க. பாஸ்டர் வேண்டாம்னு சொல்றதை விட்டுருவோம், வேண்டாம். ஆனா பாஸ்டர் இதை செய்யலாம்னு சொல்லும் போது அவர் கொடுக்கிற ஆலோசனைப்படி அதை செய்ய ஆரம்பிங்க. இந்த காலத்தில் உனக்கு கொஞ்சம் பலன் இருக்கும் போது அதை மறுதலியாம நீ சுவிசேஷ ஊழியத்தில் இறங்கினீன்னா கர்த்தர் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போறார். அல்லேலூயா. நான் வாலிபனா இருக்கும்போது
எனக்கு டிராக்ஸ் கொடுக்கணும்னு ஆசை, ஊழியம் செய்யணும்னு ஆசை, ஆனா ஒன்றும் வராது, பயம். ஒரு ஜோல்னா பைய தூக்கி போட்டுக்கிட்டு அதுல பழைய மேகசின்ஸ், கொஞ்சம் டிராக்ஸ் எல்லாம் தூக்கி போட்டு இந்த நாகர்கோயில் பட்டணத்துல நடக்காத தெரு கிடையாது. ஒவ்வொரு தெருவா சுத்துவேன், ஒரு டிராக்ட் கூட கொடுக்க மாட்டேன். ஏன்னா இங்க கொடுக்கும்போது அவரு பார்த்துருவாரு, இவரு பார்த்துருவாரு, அடிச்சு போடுவானுங்களோ, ஏதோ பண்ணிடுவாங்களோ, பயந்து பயந்து. பிறகு இந்த போஸ்ட் பாக்ஸ் வச்சிருப்பாங்க இந்த கேட்ல, அதுல அப்படியே பார்ப்பேன். தெருவில் ஒருத்தனும் இல்லைன்னா போட்டுருவேன் டக்குன்னு. அதுலயும் தெருவில் எவனா ஒருத்தன் எங்க வந்தான்னா அந்தையும் போடவே கிடையாது, நட்டாதான். இப்படித்தான் நம்ம ஊழியம். என்ன ஊழியம் செய்யன்னு தெரிய. ஆனா பாருங்க, உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோம், அதை மறுதலியாமல் ஒரு ஜோல்னா பைய தூக்கி போட்டு சுத்தினியப்பா, இப்ப நீ நல்லா ஊழியம் செய்யன்னு ஆண்டவர் நமக்கு நல்ல ஊழியம் தந்திருக்கிறார். அல்லேலூயா. இதுதான் ஸ்டார்டிங். எங்க பாஸ்டர் எனக்கு மைக்கு தரல, மேடை தரல. அவர் வாண்ட மைக்கை தந்துட்டு போற, அவர் என்ன செய்வார்? அவருக்கு மைக்க நீ தேடாத, அவருக்கு மேடையை நீ என்ன பண்ணாத, தேடாத. உனக்குள்ள ஒரு பாரம் இருக்கா, நீ பாட்டுக்கு இறங்கு. கர்த்தர் அதை பார்க்கிறாரு. ஒரு காலத்துல ஆண்டவர் உனக்கு ஓய்வில்லாத ஊழியத்தை தருவார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சோ இந்த சுவிசேஷ ஊழியத்துல பங்கு பெறணும். அதே மாதிரி நம்ம ஸ்தாபனத்துல ஒரு பெரிய தரிசனம், மிஷனரி பணி. என்ன பணி? இதெல்லாம் ஆச்சரியமா இருக்கு. 1990ஆம் ஆண்டிலே பாஸ்டர் தாமஸ் அவர்கள் மிஷனரி அனுப்புறார். 3 மிஷனரிகளை அனுப்புறார். இந்த கன்னியாகுமரியை சேர்ந்த பாஸ்டர் பிரபாகரன் அவர்கள், காட்டாத்துறையை சேர்ந்த பாஸ்டர் பாலையன் அவர்கள், கேரளா ஆரியநாட்டை சேர்ந்த பாஸ்டர் ஜான் கிறிஸ்டோபர் அவர்கள், 3 பேரை அனுப்புறாரு. அதுல பாலையன் பாஸ்டர் ஹிந்தி சுத்தமா தெரியவே தெரியாது, அப்படி இருக்கிறார். எல்லாம் போனா கடைசியில் போயிட்டு ஒரு காரியமா 2 பேர் கொஞ்சம் திரும்பி வந்துட்டாங்க. தனியா பாலையன் பாஸ்டங்க மாட்டிக்கிட்டார், ஹிந்தியே தெரியாது. அப்போ அவருக்கு டிரான்ஸ்லேஷன் பண்றது ஒரு சரியான குடிகாரர். அந்த குடிகாரர் தான் வீடு தந்து, அவர் வீட்டில் ஒரு படிக்கட்டு, அதுக்கு அடியிலே இவங்க திங்ஸை வச்சுட்டு அந்த வராண்டால இருந்துக்கணும். அந்த குடிகாரரு வந்து இவருக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுவார். இதுல பெரிய ஆச்சரியம் என்னன்னா, அவருக்கு தமிழ் தெரியாது, இவருக்கு ஹிந்தி தெரியாது. எப்படி டிரான்ஸ்லேஷன் நடந்திருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? எப்படியோ நடந்தது போங்க, ஆனா ஆத்துமாக்கள் ஆதாயமானார்கள். ஆச்சரியம். ஆனா பாஸ்டர் பாலையனுடைய அந்த இதை ஆண்டவர் பார்த்தார். அப்புறம் திரும்ப இவங்க 2 கூட போய் ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. அப்புறம் பலப்பட்டது, நன்றாக வந்தது. இப்படித்தான் அந்த மிஷனரி ஊழியம் இன்றைக்கு நான் சொன்னேன் இல்லையா, எல்லா ஸ்டேட்ல இருக்கு, பல தேசங்கள்ல இருக்கு, அப்படிலாம் சொல்றோம். அப்போ இவ்வளவு காலம் அந்த மிஷனரி ஊழியம் வளர்ந்தது. சபையார் எல்லாரும், எல்லா சர்ச், எல்லா பாஸ்டர்ஸ் எல்லாரும் இந்த பாரத்தை எடுத்துக்கிட்டு மிஷனரி ஊழியத்துக்காக சர்ச்சில் ஜபங்கள் ஒழுங்கு பண்ணாங்க, கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இதனால தான் இன்னைக்கு லட்சக்கணக்கான பணம் நம்ம மாசம் அனுப்பிட்டு இருக்கிறோம். அழகா மிஷனரி ஊழியம் நடக்கு. கட்டடங்கள் எல்லாம் சேர்த்தா கோடி கோடியா இருக்கும். ஆண்டவர் செய்ய உதவி செஞ்சிருக்கிறாரு. எல்லாம் ஒரு இடத்துல இருந்து வர்றது இல்ல, எல்லாம் ஃபாரின்ல இருந்து வர்றது கிடையாது. நம்ம அத்தனை சபைகளுக்குள்ள உங்களை போன்றவரிடத்திலிருந்து வரக்கூடியதுதான். அல்லேலூயா. சோ அந்த மிஷனரி தரிசனம் இந்த எழுப்புதலோடு சேர்ந்தது. எங்கெல்லாம் எழுப்புதல் வந்ததோ அங்கெல்லாம் மிஷனரிகள் புறப்பட்டு சொந்த நாடுகளை விட்டு வெளிநாடுகளுக்கு போயிருக்கிறார்கள். அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய ஸ்தாபனத்திலிருந்து வெளிநாடுகளுக்கு மிஷனரிகள் போக தேவைப்படுகிறது. தீவுகளுக்கு மிஷனரிகள் போக தேவைப்படுகிறது. உங்களில் யாரிடத்தில் கர்த்தர் பேசுகிறாரோ நீங்கள் அதை சொல்லுங்கள். ஏன் சொன்ன, ஒருவேளை நான் படிச்சுட்டு இருக்கிறேன், இன்னொரு 10 வருஷம் கழிச்சு அல்லது 5 வருஷம் கழிச்சு தான் போக முடியும். இருக்கட்டும், இப்பவுமே நீங்க அதை வெளிப்படுத்துறதுனால வரக்கூடிய நன்மை, நாங்க உங்களை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தக்கதான் நாங்க நடத்த முடியும். நீ அதனால கொஞ்சம் கூட எக்யூப் ஆக முடியும், பிரயோஜனம் உண்டாகும். ஆகவே மிஷனரி ஊழியத்தின் காரியத்திலே வாலிபர்களுடைய ஈடுபாடு தேவை. இதே மாதிரி நான் பார்க்கிறேன், யூத் கேம்ப் வச்சா இப்படி 100கணக்காக வருவாங்க வாலிபர்கள். இப்ப நாளைக்கு இந்த இடத்துல மிஷனரி கேம்ப் நடக்குது அப்படி சொன்னா, அதுக்கும் உங்களுக்கு முந்தின ஜெனரேஷன் தான் வந்து உட்கார்ந்துருக்கும். இந்த ஜெனரேஷன்ல இருந்து ஆளை பார்க்கவே முடியல. நீங்க எப்படி ஒருவேளை எங்களுக்கு வந்து வாலிபர முகாம் மட்டும்தான் அப்படி நினைச்சிட்டீங்களோ என்ன? அப்படி நினைச்சிருந்தா தயவு செய்து இன்னைக்கு அது அப்படி அல்ல. மிஷனரி ஊழியத்துக்கும் நீங்க எல்லாம் தான் வரணும். என்ன, அந்த தலைமுறை மட்டும் சுமந்துட்டு போட்டுட்டு போயிட்டுன்னா அப்புறம் என்ன செய்ய முடியும்? யோசுவாவுக்கு பிறகு எடுத்து நடத்த ஆள் இல்லாம போயிருச்சு. பிறகு நியாயாதிபதிகளின் காலம் பரிதாபமா இருந்ததை பார்க்கிறோம். ஆனா மோசையின் காலம் முடிஞ்ச பிறகு ஒரு யோசுவா எழும்பிட்டாப்புல, அதனால சக்சஸ்ஃபுல்லா நடந்தது.
இதே மாதிரிதான் இன்னைக்கு மிஷினரி ஊழியத்துல அந்த முந்தின தலைமுறை செஞ்சுட்டு போட்டுன்னு நீங்க விட்டுட்டு வேடிக்கை பார்த்தீங்கன்னா அந்த தலைமுறைகள் தள்ளாடக்கூடிய ஸ்டேஜ் வந்தாச்சு. இப்போ அப்படி போகும்போது இது படுத்துருமே. அந்த மிஷினரிகளுக்கு நாம் என்ன பதில் சொல்ல? அவங்களுக்காக ஜெபிக்காவிட்டு அங்க நிக்க முடியாது என்ன? ஆகவே மிஷினரி ஊழிய தரிசனம், அதில் நீங்கள் பங்கு பெறுங்கள். அது கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறது. அதே மாதிரி ஏழைகளுக்கு உதவி செய்வது. இன்னைக்கு நிறைய சபைகள் தர்ம சகாய கிரியைகள் செய்வது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் புதிய ஏற்பாடு முழுசும் அதுதான் சொல்லியிருக்கு. நம்ம அதை கொஞ்சம் குறைவுபட்டு நிற்கிறோம். வாலிபர்கள் சிலர்லாம் இங்கே இருக்கிறீங்க, பசித்தோரை போஷி திட்டத்திலெல்லாம் செயல்படுறீங்க. இந்த தம்பிமார் அவங்க வேலை முடித்து அதில் அவனுடைய ஆஃபீஸு மத்தியானம் அந்த லஞ்ச் டைமில் ஓடி வந்து இந்த பசித்தோரை போஷி அந்த சாப்பாடு சில விசுவாசிகள் தர்றது, அதை இவங்க பைக்கில் கொண்டு போய் இந்த ரோட்டோரத்தில் நிற்க ஆளுகளுக்கெல்லாம் கொடுக்கறது. இந்த மென்டலான ஆட்கள் சும்மா ரோட்டில் உட்கார்றது, அதெல்லாம் சொல்ல போனால் எனக்கு டைம் இல்லை. அவ்வளவு சாட்சிகள். ஒவ்வொரு ஆள் சாப்பாடை வாங்கிட்டு அப்படியே அழுது 2 நாள் ஆச்சு, இன்னைக்கு தான் எனக்கு சாப்பாடு கிடச்சப்பா, நல்லா இருப்பா இப்படிலாம் சொல்கிறவங்க. இது நடந்தது மார்த்தாண்டத்தில் அந்த ஓவர் பிரிட்ஜுக்கு அடியில். நம்மளை சுற்றியும் அப்படி இருக்காங்க நிறைய பேர். நிறைய செய்ய வேண்டியது இருக்கிறது. ஆகவே இந்த தரிசனமும் உங்களுக்கு வருவதாக. சிறுவர் ஊழியத்திலே வளர்ந்த வாலிபர்கள் பங்கு பெறுங்கள். VBS வரும்பொழுது அந்த VBSல உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் என்றால் நீங்க பெரிய வாலிபர்கள் சின்ன பிள்ளைகளை நடத்தக்கூடிய அந்த வாய்ப்புகளை பயன்படுத்துங்கள். அதெல்லாம் உங்களுக்கு ஊழிய காரியங்கள். வாலிபர் ஊழியத்துல நீங்க லீடரா இருக்கலாம், இல்லாம இருக்கலாம், ஆனா ஊழியம் செய்யலாம். நீங்க அந்த உங்க சர்ச்சில் நடக்கிற வாலிபர் கூட்டத்துல உங்க ஃப்ரெண்ட்ஸ் 4 பேரை கூட்டிட்டு வந்தா எவ்வளவு பெரிய ஊழியம். உங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிற 4 பேரை சொல்லி கூட்டிட்டு வந்தீங்கன்னா எவ்வளவு பெரிய ஊழியம். ஆகவே இப்படிப்பட்ட ஊழியங்களையும் நீங்கள் செய்யுங்கள். கர்த்தர் இதெல்லாவற்றிலும் உங்களுக்கு தான் பங்கு வச்சிருக்கிறாரு. நேர்த்தியான இடங்களில் உங்களுக்கு பங்கு கிடைத்திருக்கிறது. உங்களுக்கு புரியல, புரியாதனால தான் நீங்க அல்லேலூயா சொல்லலை. நான் என்ன வச்சே சொல்றேன். நான் இந்த ஸ்தாபனத்துல காட்டாத்துறை சபையினுடைய விசுவாசியாக சின்ன வயசுல இருந்தே வளர்ந்து வந்தவன். அப்போ நான் ரொம்ப ஆசைப்படுவேன், நமக்கு ஒரு VBS இல்லையே, நமக்கு ஒரு யூத் கேம்பு நடக்கலையே. இப்படி சில இடங்கள்ல அப்போல்லாம் சில ஊழியர்கள் ரொம்ப பிரபலமாக நடத்துவாங்க. ஒரு காலகட்டத்தில் அப்படி ஊழியர்கள் இருந்தார்கள். ஒவ்வொரு தனி அமைப்பு அந்த ஊழியங்கள். நமக்கு ஏன் ஸ்தாபனத்தில் இதெல்லாம் இல்லைன்னு சொல்லி ஆச்சரியத்தில் ஆச்சரியம். நான் அந்த ஊழியத்தில் 1991 வந்தேன். அடுத்தடுத்த வருஷங்களில் பார்த்தா ஒன்னொன்னா வந்திருக்கு. இன்னைக்கு என்ன சிறப்பாக நடந்து கொண்டு இருக்கிறது. ஆமென். பாஸ்டர் தாமஸ் அவர்களுக்குள் ஆண்டவர் வைத்த அந்த தரிசனம், நல்ல இது ஒழுங்குகளை வச்சாரு, நல்ல திட்டங்களை கொடுத்தாரு. இன்னைக்கு பாருங்க என்ன அழகாக இந்த ஊழியங்கள் நடக்கிறது. அப்போ அன்னைக்கு நான் எல்லாம் வருத்தப்பட்டேன், இந்த பங்கு எனக்கு கிடைக்கலையே, எங்களுக்கு இது இல்லையே, எங்களுக்கு அது இல்லையே, இப்படி நிறைய காரியம் நினைச்சது. இன்னைக்கு நம்ம ஸ்தாபனத்தில் எல்லாமே இருக்கு. அதை வச்சுதான் சொல்றேன், உங்களுக்கு நேர்த்தியான பங்கு கிடைத்தது. அல்லேலூயா. எங்களுக்கு இதுல எல்லாம் கிடைக்கல. எங்களுக்கு முந்தின தலைமுறைக்கும் அதுல பாதி கூட கிடைச்சதான்னு தெரியல. ஆனா வர வர இன்னைக்கு ஆண்டவர் ஊழிய காரியம் உனக்கு எங்க செயல்படணும், வாய்ப்புகள் திறந்திருக்கிறது. நேர்த்தியான பங்கு உனக்கு கிடைத்திருக்கிறது. அல்லேலூயா. சோ இதெல்லாம் உங்களுடைய பங்களிப்பு தேவைப்படுகிற இடம். இதுல ஒன்றுல ஒரு வாலிபன் வந்தாலே அங்க ஒரு பிரயோஜனம் உண்டாகிறதை பார்க்க முடிகிறது. அதனால நீங்க நம்மளை கொண்டு என்ன நடக்கும், அது பெரியவங்க செய்யறது, அப்படி ஒதுங்கவே கூடாது. நீ ஒரு வாலிபன் அதுல இணைஞ்சுக்கிட்டீங்கன்னா உன்னை கொண்டு பெரிய காரியம் நிச்சயம் நடக்கும். நான் அதை பார்த்திருக்கிறேன். நிறைய வாலிபர்கள் அப்படி எழும்பி இருக்கிறீர்கள். அல்லேலூயா. எல்லாரும் அப்படி எழும்ப வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஆசை. சரி, சுருக்கமாக ஒரு 5 நிமிஷம் எழுப்புதலுக்கான ஆயத்தம். இதெல்லாம் நம்ம சொல்றோம், பெரிய ஆசையா இருக்கு. ஆண்டவரே இதெல்லாம் வச்சிருக்கீங்க, நானும் செய்யணும், நானும் இயேசுக்கா வாழணும் என்று சொல்லி. ஏன்னா வாழ்க்கை நம்ம கையில் இல்லை. இன்றைக்கு நான் இங்கே வர்றதுக்கு முன்னாடி ஒரு அடக்க ஆராதனை நடத்திட்டு வரேன். தண்ணி கொடுப்பீங்களா? தண்ணி. நம்முடைய ஒரு ஊழியர் உடைய மகன் 19 வயசு, காலேஜில் இதான் ஃபஸ்ட் செமஸ்டர்னு நினைக்கிறேன், ஜாயின் பண்ணி படிச்சிருந்தான். அவன் திடீர்னு நேற்றுக்கு இவன் பைக்கில் போயிட்டுருக்கான், பின்னாடி உட்காந்து இன்னொரு பைக்காரன் வந்து இடித்தது கரெக்டாக இவன் மேலே இடிச்சு இங்கே அடிபட்டு இறந்து போனான். ரொம்ப சங்கடமான சிச்சுவேஷன். அது போயிருந்தால் சாட்சி சொல்கிறாங்க. ஒருவர் சாட்சி சொன்னார், 1 மாதம்னு நினைக்கிறேன், ஒரு சமீப காலத்தில்
இந்த 1 மாதத்துக்கு இடையில தான் அவன் முழுகி ஞானஸ்நானம் எடுத்து கர்த்தருடைய பந்தியில் பங்கு பெற்று இந்த அனுபவங்களுக்குள் வந்தான். ஆனால் சின்ன வயதுலேருந்தே நல்ல சாட்சி உள்ள பிள்ளை, பெற்றோருக்கு, சபைக்கு, இப்போ அவங்க அப்பா ஊழியம் செய்கிற சபைக்கு, கல்லூரியிலேருந்து பிரின்சிபால் வந்து சாட்சி சொல்கிறாரு, நல்ல பிள்ளை, ஒரு வந்து 4 மாதம்தான் ஆகுது, ஆனால் கல்லூரியில் ஒரு ஃபங்க்ஷன்னா பொறுப்பை அவங்க கையில் கொடுத்தோம், அந்த பொறுப்பை நிறைவேற்ற போன இடத்துல தான் இந்த ஆக்சிடெண்ட் வந்துச்சுன்னு சொல்லி வருத்தப்பட்டார். அப்போது நல்ல வாலிபன், எல்லா பக்கத்தும் நல்ல சாட்சி, ஆண்டவரும் அவனை ஞானஸ்நானத்துக்கு உட்படுத்தி திருவந்தெல்லாம் எடுக்க வச்சு தான் எடுத்திருக்கிறார். ஆனாலும் பாருங்க, மனுஷனுடைய வாழ்நாள் மனுஷனுடைய கையில் இல்லை. நம்ம நினைப்போம் நம்ம வயசாகி தான் நமக்கு எல்லாம் நடக்கும், காலம் இன்னும் இருக்கு. அப்படி இருக்கவே முடியாது. யாருக்கு ஆண்டவர் எந்த நாளை குறித்து வச்சிருக்கிறாருன்னு நமக்கு தெரியாது. அப்போ இந்த நாள் என்று சொல்லுவதுதான் அனுகிரக காலம். இன்றையே உனக்கு ரட்சணிய நாள், இதுவே உனக்கு அனுகிரக காலம். நீ நாளைய பார்த்துட்டு இருக்காத. இன்னைக்கு செய்ய வேண்டியது என்ன? இன்னைக்கு உனக்கு முன்னால இருக்கிற திறந்த வாசல் என்ன? இன்றைக்கு நீ உனக்கு கிடைச்சிருக்கிற பங்கு என்ன? அச்சை, சின்னதா இருக்கட்டும் பெருசா இருக்கட்டும், செய்ய ஆரம்பிக்கும் பொழுது வாழ்நாள் காலத்துல கர்த்தருக்கு நீ என்ன பண்ண ஆரம்பிக்கிற? பயன்படுகிறாய். அல்லேலூயா. சரி, ஓகே. இதற்கு ஒரு ஆயத்தங்கள் தேவை. சிம்பிளா சொல்றேன். ஒன்று, நம்ம ஆத்துமா, அதுல நிறைய ஆயத்தங்கள் வேணும். இது உங்களுக்கு பல காரியத்துக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. உன் ஆத்துமாவுக்குள்ளே சிந்தனை இருக்கிறது. சிந்தனை, இந்த சிந்தனையில ஆயத்தம் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு மனிதன் எதை சிந்திக்கிறானோ அதுதான் அவன். நிறைய காரியம் நம்ம சிந்தனைக்குள்ளதான் ஆண்டவர் விதை போடுவார். ஆசையும் விருப்பத்தையும் செய்கையையும் நமக்குள்ளே உண்டு பண்ணுகிறவர் அவர். அப்ப இந்த சிந்தனை வாழ்க்கை ரொம்ப முக்கியம். ஒரு பெரிய தீர்க்க தரிசனம் உனக்கு வெளிப்பட்டதோ இல்லையோ, பெரிய தரிசனம் நீ பார்த்தியோ இல்லையோ, ஆனா நிறைய விஷயத்த சிந்தனையிலே போட்டுக்கிட்டே இருப்பார். காமா போட்டுட்டே இருப்பார். பனி போல இறங்கும், வெளியே தெரியாது, இறங்கும். இது ஒரு 5 வருஷம் கழிச்சு உன் வாழ்க்கையில நடக்கும். ஆச்சரியமா இருக்கும். அன்னைக்கே ஆண்டவர் என்கிட்ட பேசினாரு, என்கிட்ட சொன்னாரு. அப்படி இந்த சிந்தனை நீங்க ஆயத்தம் பண்ணுங்கள். பைபிள் சொல்லுது ரோமர் 8ஆம் அதிகாரத்திலே, மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம். அப்ப இந்த சிந்தையை நம்ம எப்படி ட்ரெயின் பண்ணணும்? மாம்ச சிந்தனைகளை தட்டி தட்டி விட்டுக்கிட்டு ஆவியின் சிந்தனை வரத்தக்கதாக இந்த சிந்தனை என்ன செய்யணும்? ட்ரெயின் பண்ணும். இதெல்லாம் செய்யும் பொழுதுதான் அந்த எழுப்புதலின் கிரியை நம்மள வரும். ஏன்னா அக்கினியை போட்டுருவாரு. விளக்கு கரெக்டா இருக்கணும்ல. ஒரு விளக்கு சரியில்லாம, திரி சரியில்லாம அக்கினியை கொளுத்தி விட்டா எவ்வளவு நேரம் தான் எரியும்? எரிஞ்சு பக்கு பக்குன்னு அடிச்சுட்டு ஆஃப் ஆகி போயிடும். இன்னைக்கு நிறைய இடத்துல அப்படி நடக்குது. அதனால நம்ம முதல்ல அந்த விளக்கு, அந்த பாத்திரம், அது ரெடி ஆகணும். அதுல ஒண்ணுதான் சிந்தனை. நான் உங்களுக்கு சிம்பிள் சீக்ரெட் சொல்றேன். உங்களுக்கு மனசுல என்னெல்லாம் சிந்தனை வருதோ அதை உடனே கர்த்தரிடத்தில் பேச பழகுங்கள். சிம்பிள் திங். இதை ஒன்ன நீ செய்தீன்னா உன் சிந்தனை மறுரூபமாகிவிடும். உன் சிந்தனை உன்னதத்துக்கேற்ற சிந்தனையா மாறிடும். உயர்ந்த சிந்தனை. ஏன்னா பூமிக்கும் வானத்துக்கும் எவ்வளவு உயரமா இருக்குதோ அவ்வளவு உயரமாய் கர்த்தருடைய சிந்தனை என்ன செய்தான்? நினைவு இருக்குதான். அவர் நினைவு மனுஷனுடைய நினைவு போல் உள்ளதல்ல. அப்ப அவரோட நீ எல்லா தாட்டையும் ஷேர் பண்ண ஆரம்பிச்சேன்னா உன் தாட் லைஃப்லயே ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆச்சரியமா இருக்கும். அப்புறம் நீ அது ஆகும்போது பைபிள் படிச்சு பாரு, அப்படியே தேவ ரகசியம் வந்துகிட்டே இருக்கும். அந்த இது வந்த பிறகு நீ படிச்சு பாரு உன்னுடைய பள்ளி பாடங்களை, அப்படி துல்லியமா பதியும். சூப்பரா நீ படிப்புல தேரலாம். தொழில் செய்றீங்களா, தொழில் நுணுக்கம் வரும். ஒரு ஆடு மேய்க்கிற தொழிலே யாக்கோபுக்கு தேவதூதன் சொல்லி கொடுத்தார், எப்படி ஆடை பிரீட் பண்ணி எடுக்கணும்னு சொல்லிக்கிட்டு. அவன் பயங்கரமா விருத்தி அடைஞ்சான். ஒரு ஆடு மேய்க்கிற தொழிலுக்கே ஆவியானவர் உதவி செய்கிறார்னா படிப்புக்கு உதவி செய்ய மாட்டாரா? ஒருவன் ஞானத்தில் குறைப்பட்டால் கேளுன்னு சொன்னாரு. நீ செய்யற தொழில எவ்வளவு மேன்மை கொண்டுருவார், வேலையில எவ்வளவு மேன்மை கொண்டுருவார். ஒரு கம்பெனியில கீழ் நிலையில ஒரு வால் மாதிரி நீ போய் சேருவ, ஆனா உன்னை தலையாக மாற்றுவார். அல்லேலூயா. நீ கீழ் நிலையில போவ, உன்னை மேலாக மாற்றுவார். அல்லேலூயா. இதெல்லாம் எப்படி? உன் சிந்தனை. தேவையில்லாததை சிந்திக்க கூடாது. தேவையில்லாத கற்பனை வேண்டாம். மாயையான கற்பனை வேண்டாம். ஐயோ அது நடந்திருந்தால், நான் இப்படி இருந்தால், அதான் முடிஞ்சு போச்சுல்ல. இப்ப நம்ம என்ன அடுத்த ஏஜுக்குள்ள வந்தாச்சுல்ல. இனி அது நடந்திருந்தா இது நடந்திருந்தான்னா அது வீண் தாட்டு. இதெல்லாம் விட்டுட்டு இனி என்ன நடக்கணும்?
ஆக்கபூர்வமாக சிந்திப்பேன், தெளிவா சிந்திப்பேன். இதுக்கு தான் எந்த சிந்தை உனக்கு ஒரு கெட்ட சிந்தனை அப்படி வந்துட்டாலும் உடனே அதையும் ஆண்டோட சொல். அதை ஆண்டோட சொல்லும் போதே அதை அழிஞ்சு அங்கே போயிடும். அல்லேலூயா. ஆண்டோட்ட அதை எக்ஸ்போஸ் பண்ணும் போதே பனி உருகுவது போல் அது என்ன செய்திடும், உருகி போயிடும். அதை அடைச்சு கட்டி வைக்கக்கூடாது. அந்த ரங்கத்தில் ரகசியமா வச்சு ஆண்டோட்டையும் சொல்லாம யார்ட்டையும் சொல்லாம அப்பப்போ அதை சிந்திச்சு இருந்தா அதுதான் வாழ்க்கையை கெடுக்கிற கட்டு. எல்லாத்தையும் ஓப்பன். ஆண்டவரே இப்படி நினைச்சிட்டேன் ஆண்டவரே, ஆண்டவர் உடனே உன் இருதயத்தை சுத்திகரிப்பார். அல்லேலூயா. தாட் லைஃப்ல நீங்க எழும்பணும். அதே மாதிரி சாதாரணமா நம்முடைய அறிவு இன்டலெக்சுவல் growth இருந்தா ஊழியத்துக்கும் ரொம்ப பிரயோஜனம், நீங்க செய்யற வேலைக்கும் ரொம்ப பிரயோஜனம். உங்களுக்கு சொல்றேன், உலக அறிவை கொஞ்சம் வளர்த்துக்குங்க. நியூஸ் பேப்பர் வருதா வீட்டில்? எத்தனை பேர் வீட்டில் நியூஸ் பேப்பர் வருது? கை வைத்து காட்டுங்க பார்க்கலாம். ரொம்ப குறவுன்னா சரி சரி. ஏன்னா இப்போ எல்லாரும் மொபைல்லே நியூஸ் பார்த்துருவாங்க போல. மொபைலில் நியூஸ் பேப்பரில் உள்ள நியூஸை பார்த்தா பரவாயில்ல, இந்த வாட்ஸ்அப் நியூஸை பார்த்தீங்களோ அதோ கதி தான். அது 199 பொய்யும் புரட்டும் தான். அதை நினச்சி உலகம் இப்படி தான் இருக்குன்னு நினச்சிங்கன்னா மாட்டிக்கிடுவீங்க. அவ்வளோ பொய் கதை. அதனால இப்போ ஒழுங்கான ஒரு நியூஸ் பேப்பர் வருதா, நமக்கு ஃபுல்லாக படிக்க நேரம் கிடையாது. ஹெட்லைன்ஸையாவது படிங்க. இந்த கொட்டை கொட்டையாக போட்டிருப்பான்ல தலைப்பு, இதை ரெகுலராக ஒரு டைம் வாசித்துட்டே வந்தால் உலகத்தில் என்ன நடக்கு, இந்தியாவில் என்ன நடக்கு, அரசியலில் என்ன நடக்கு, விளையாட்டுத்துறையில் என்ன நடக்குது எல்லாம் உங்களுக்கு அத்துப்படியாக வரும். அதை படித்து மனசிலாக்க வேண்டியதில்லை, வாசித்தாலே போதும். இது தேவை. நாம் வாழும் உலகம் எப்படிப்பட்டது, என்ன நடக்குது இன்னைக்கு பாருங்க. டெய்லி விபத்து செய்தி, டெய்லி காலேஜில் இன்னைக்கு தானே, இன்னைக்கு காலையில் செய்தி, ஸ்கூல் டீச்சர் ஏசனாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டூடெண்ட், ஒரு பிள்ளை தற்கொலை. இந்த மாதிரி தற்கொலைக்கு அளவே கிடையாது. யாரோ ஏசிட்டாங்க, யாரோ நினைச்சதை தரல வைக்கல. இப்போ இதெல்லாம் நீங்க படிச்சா தானே உங்களுக்கு உலகம்னா என்னன்னு தெரியும், நாம எப்படி இருக்கணும்னு ஒரு உணர்வு வரும். ஆண்டவர் நோக்கி இந்த அழிந்து போகிற ஜனத்துக்காக ஜெபிக்கணும்னு ஒரு பாரம் வரும். நான்லாம் பேப்பர் வாசிக்கும் பொழுது அப்படிதான். முக்கியமான விஷயம் வந்தால் உடனே ஒரு சின்ன ஜபம், உடனே ஒரு சின்ன ஜபம். ஏன்னா அடுத்தது நம்ம மறந்து போகும் சில விஷயங்கள். அப்போ இந்த ஹெட்லைன்ஸையாவது படிச்சா உலக அறிவு கிடைக்கும். அடுத்தது உங்க கல்வி அறிவு. ஸ்கூல்ல உள்ள பாடங்கள் படிப்பதில் உண்மையா இருங்க, ஹோம்ஒர்க் செய்யறதுல உண்மையா இருங்க, அசைன்மெண்ட் எழுதுறதுல உண்மையா இருங்க. அடுத்தவங்க கொடுத்து காரியத்தை நடத்தாதீங்க. நீங்க செய்து நீங்க அதுல நல்ல வெற்றி பெறுங்க. படிங்க நல்லா. தேவ பிள்ளைகள் ஃபர்ஸ்ட் ரேங்க்ல வரணும், நல்ல ஹை பர்சன்டேஜ் மார்க்ஸ் எடுக்கணும். அது கர்த்தருக்கு மகிமை. ஆமென். மூணாவது வேத அறிவு. உலக அறிவு வேணும், கல்வி அறிவு வேணும், எல்லாத்துக்கும் மேல எந்த அறிவு வேணும்? இது நம்மை வாழ வைக்கிற புத்தகம். ஆமென். இந்த ஒரு புத்தகத்துல தான் வேர்டுக்கு லைஃப் இருக்கு. இந்த ஒரு புத்தகத்தில் இருக்கக்கூடிய வார்த்தைக்கு தான் என்ன இருக்குது? ஜீவன். ஜீவன் இருக்கிறது. புரியுதா உங்களுக்கு? இதை வாசிக்கணும். டெய்லி 3 சாப்டர்ஸ். ரீட் அண்ட் ப்ரே ஷெட்யூலர் வாங்கியிருக்கீங்களா? ரீட் அண்ட் ப்ரே ஷெட்யூலரா? ஆறுதல் கொடுத்தீங்க. நம்ம 3 பேர் வாங்கியிருக்கோன்னு சொன்னாங்க. அநேகருக்கு தான் தெரியும். இது ஏன்னா எங்க உள்ள சொல்றாரு, இவங்க பாஸ்டர் மாட்ட கேளுங்க. இப்போ எனக்கு டைம் முடிஞ்சு போச்சு. அந்த அதுக்கு எதுக்குன்னு வச்சிருக்குன்னா, நம்ம டெய்லி பைபிள் வாசித்து அதில் எழுதணும். இதெல்லாம் யூத்தில் கட்டாயம் செய்யணும். யூத் லீடர் அதை இன்ட்ரடியூஸ் பண்ணி, இப்போ வருஷ தொடக்கம் தானே, வாசிக்கிறது அதில் எழுதுறதுக்கு அதில் காலம்ஸ் இருக்கு. டெய்லி தனி ஜபம் எவ்வளோ நேரம் பண்ணுறோன்னு எழுதுறது காலம்ஸ் இருக்கு. தனி ஜபம் அல்லாத மற்ற எல்லா ஜபங்களும் எவ்வளோ நேரம் காலம்ஸ் இருக்கு. அது பக்கத்தில் ஒரு ஓவர்சியர் கையெழுத்துன்னு ஒன்று வச்சுருப்போம். அது யூத் லீடர் வாரத்துக்கு ஒருக்கா கொண்டு வர சொல்லி அல்லது மாதத்துக்கு ஒருக்கா கொண்டு வர சொல்லி அதில் ஒரு சைன் ஊக்கப்படுத்துறதுக்காக. என்ன நீ ஏன் படிக்கல, நீ படி, விட்டுறாத. இப்படி ஒரு வருஷத்துல ஒரு தடவையாவது பைபிளை படிக்க வைங்க. இந்த வேத அறிவு ஏற ஏறதான் நீ நாளைக்கு வல்லமையா பயன்பட போகிறாய். அல்லேலூயா. உள்ள ஸ்டஃப் இல்லாட்டா வெளியே வராது. நீ எதை உள்ள ஃபீட் பண்றியோ அதுல இருந்தா உனக்கு வெளியே வரும். நீ நல்ல வசனத்தை உள்ளே வைத்தாய் என்றால் அது உனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரிங்க, நான் நிறுத்துகிறேன். ஆவியில் ஒரு ஆயத்தம். அதுக்கு தான் ஆண்டவர் நமக்கு 3 காரியம் தந்திருக்கிறார். பரிசுத்த வேதாகமம், பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த சபை.
இந்த மூணும் தான் இந்த புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் வந்து நம் வருகைக்கு ஆயத்தமாகவும், வருகைக்கு முன்னாடி ஒரு எழுப்புதலுக்கு ஆயத்தமாகவும் ஆவிக்குரிய அந்த காரியத்துக்கு நமக்கு தந்திருக்கிறார். ஸோ அந்த ஸ்பிரிச்சுவல் ப்ரிப்பரேஷன் தேவை. அதில் ஸ்பிரிச்சுவல் ப்ரிப்பரேஷனில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பைபிளோடு உள்ள ஈடுபாடு டெய்லி இருக்கணும். அதான் அந்த பைபிள் ரீடிங் நான் சொன்னேன். அது மாதிரி பரிசுத்த ஆவியானவரோடு உள்ள ஈடுபாடும் டெய்லி இருக்கணும். அதான் ப்ரேயர் லைஃப். ஜெபம், பரிசுத்தாவின் அபிஷேகம், ஆவியின் வரங்கள், இதெல்லாம் வரும். அடுத்தது பரிசுத்த சபை. இது கர்த்தர் நம்ம புதிய ஏற்பாட்டில் தந்தது. ஸோ அந்த சபை ஐக்கியத்தில் கரெக்டாக இருக்கணும். சண்டே சர்வீஸு கரெக்ட் டைம் போங்க. பைபிள் ஸ்டடியில் பங்கு பெறுங்க. அன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமாக ஹோம்ஒர்க்கை முடிச்சுட்டு போய் பைபிள் ஸ்டடியில் பங்கு பெறுங்க. சாட்டர்டே லீவுன்னா அதை உபவாச ஜெபத்தில் பங்கு பெறுங்க. இதெல்லாம் உங்களுக்குரியது, உங்கள் சர்ச்சு. நீங்கள் தான் நாளைக்கு சர்ச்சில் எழும்பி தேவ பிள்ளைகளாக வரப்போறீங்க, ஊழியக்காரங்களாக வரப்போறீங்க. ஸோ பரிசுத்த வசனம், பரிசுத்த ஆவி, பரிசுத்த சபை ஐக்கியம், இதில் மூணுலேயும் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருங்க, ஆயத்தமாகுங்க. கடைசியா ஆசையின் மீதியால் ஒரு வார்த்தை சொல்லி முடிக்கிறேன். சரீரத்திலும் கொஞ்சம் ஆயத்தங்கள் தேவை. ஒழுங்கா சாப்பிடுங்க. நிறைய வாலிப பிள்ளைகள் சாப்பிட்றது கிடையாது, காய்கறி சாப்பிட்றதே கிடையாது. எப்போ பார்த்தாலும் ஒரு சிக்கனுக்கு காலோ கையோ சிறகோ கிடைக்குமா? வெறும் சிக்கனை சாப்பிட்டு எப்படி? அதனால தயவுசெய்து காய்கறிகளில் தான் எல்லா வைட்டமின்ஸும் இருக்குதான். ஒவ்வொன்றும் சாப்பிட என்ன டேஸ்ட்டு. நான் எல்லாம் இப்போ சில சமயம் டெய்லி இல்லை, வெறும் காய்கறியே ஒரு அரை வேக்காடு, வெறும் பச்சை காய்கறி அரை வேக்காடு, என்ன டேஸ்ட்டாக இருக்குது. பீட்ரூட் எல்லாம் சும்மா அப்படி தூக்குது டேஸ்ட்டு. இதை அவிச்சு குழச்சி சக்கை மாதிரி வச்சு சோறில் போட்டு தின்னா அது ஒரு டேஸ்ட்டும் இல்லை. ஆனால் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்களேன். ஒரு நாள் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா விட மாட்டீங்க. அது பயங்கர டேஸ்ட்டு, அது நல்ல ஹெல்த்து, நல்ல ஹெல்த்து. இது மாதிரி எல்லாம் சாப்பிடுங்க. ஏன்னா சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும்னு தமிழில் ஒரு பழமொழி உண்டு. உனக்கு எல்லாம் இருக்குது, கடைசியில் கொஞ்ச நேரம் கூட உன்னால் நிற்க முடியல. நிற்க முடியலன்னா எப்படி இருக்கும்? ஐயோ, ஆண்டவருக்காக எல்லாம் செய்யணும்னு ஆசைப்படுறேன், முடியலையே. அன்னைக்கு நீ வருத்தப்படக்கூடாது. அதனால் அன்னைக்கு பிறகு அந்த டேப்லெட், இந்த டேப்லெட், அதுக்கு இது தனியாக ஒரு வைட்டமின், இந்த எதுக்கு? உன் வீட்டில் அழகாக காய்கறி வருது. கூடவே நீ ஒரு கார்டன் போட்டுன்னு வச்சுக்கோ, இன்னும் சந்தோஷம். இந்த என் செடியிலேருந்து கத்திரிக்காயை பறித்து எங்கள் அம்மாட்ட கொடுத்தேன், என்ன ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இதெல்லாம் தான் வாலிபர்களுக்கு ஆசீர்வாதம். இன்னொன்று சொன்னால் தப்பாக எடுத்துக்கிடக்கூடாது, ஒழுங்காக குளிக்கணும். இந்த சுத்தம் சுகாதாரம். சிலர் என்ன நினைக்காங்களோ தெரியல, குளிக்கிறதுன்னா சும்மா தண்ணியை 2 மக்க ஊற்றணும், சோப்பை காட்டணும், திரும்ப டவலை காட்டணும், முடிஞ்சு போச்சு. இந்த மாதிரி ஆக்ட் காட்டுறதல்ல குளிக்கிறது. குளிக்கிறதுல முக்கியமாக 2 விஷயம். ஒன்று சுத்தம், ஒன்று பாடி கூல் ஆகும், குளிமை. இந்த 2 நடக்குது. உங்களுக்கு குளத்துல குளிக்கிற பழக்கம் இருந்தால் ரொம்ப சந்தோஷம், ஆற்றுல நீந்த தெரிஞ்சால் ரொம்ப சந்தோஷம். உங்களை மாதிரி ஹெல்த்தி ஆள் இருக்கவே முடியாது. அங்கே எக்ஸசைஸும் கிடச்சிக்கிடுது, நல்ல கூலிங் ஆயிடுது பாடி. இந்த பாடி ஹீட்டு தான் நிறைய பேருக்கு பல வியாதி கொண்டுறதுன்னு சொல்கிறாங்க. சுத்தமும் இருக்கணும். குளிச்சுட்டு வந்தேன்னா பிறகு இங்கே உருட்டுனா அழுக்கு வரக்கூடாது. கரெக்டாக எல்லா அழுக்கும் என்ன செஞ்சுருக்கணும், போயிருக்கணும். சிரிக்கிறீங்க ஆனால் சிந்திங்க, செயல்படுத்துங்க. இல்லைன்னா இது பல இடத்துல பிரச்சனை உண்டாக்குது. நான் சொல்லிட்டேன், டைவர்ஸ் வரைக்கும் போகுது. சிந்திச்சுக்கிடுங்க. அப்புறம் அன்னைக்கு போய் இதெல்லாம் ப்ராக்டிஸ் வராது. இன்னைக்கு ப்ராக்டிஸ் பண்ணாட்டா உனக்கு கல்யாணம் ஆன பிறகு எல்லாம் மாறிடுவேன், ஒன்றும் மாற மாட்டேன், இன்னும் சோம்பேறியாக மாறிடுற பிறகு. அதனால் யூத்து எல்லா காரியத்திலையும் சூப்பராக வரும் பொழுது இதையும் கவனிச்சுக்கிடுங்க. என்ன, அதோடு கூட உங்கள் நடை உடை பாவனைகள் ஏற்கனவே சொல்லிட்டேன். எப்படி நடக்கணும், எப்படி உடுக்கணும், எப்படி பழகிக்கொள்ளணும், எல்லாத்துலேயும் ஸ்டாண்டர்டாக எழும்பி வந்தால் உன் மேலே ஆண்டவரது அக்கினியை போட்டாருன்னா நல்லா பயன்படுவார். அல்லேலூயா. அந்த ஒரு ஆசையோடு நாம் ஜெபித்து நான் என்னுடைய பகுதியை முடிக்க போகிறேன். எல்லாரும் எழும்பி நின்று ஆண்டவர் சமூகத்திலே ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். கண்ணை மூடுங்க, கொஞ்சம் ஒரு 2-3 நிமிஷம் ஸ்ட்ரிக்டாக கண்ணை மூடுங்க. எல்லாரும் கண்ணை திறக்காத, கண்ணை மூடு. அப்படியே தியானத்தில் ஆண்டவரை பார்.
ஸ்ட்ரிக்டாக கண்ணை மூடுங்க. கண்ணு திறக்கிறதுக்கு வந்தாலும் திறக்காதுங்க. ஒருவேளை கர்த்தர் இந்த நேரத்தில் உனக்கு சில தரிசனங்களை கூட காட்டலாம். சின்சியராக கண்ணை மூடி சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரலோக பிதாவை நோக்கி பாருங்கள். அவருடைய வலது பாரிசத்தில் மகிமையாய் வீற்றிருக்கும் ஆண்டவர் இயேசுவை நோக்கி பாருங்கள். பிதாவினிடத்திலிருந்து புறப்பட்டு பூமியை எல்லாம் நம்ம எல்லாம் நிரப்பி கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவியை நினைத்து பாருங்கள். இந்த மகிமையான கர்த்தருக்குள் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. எழுப்புதலில் நீ பங்கு பெற்றிருக்கிறாய். The revival has started. It has already started. நமக்குள் கர்த்தர் அந்த அக்கினியை பற்ற வைக்கிறார். நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது. அந்த பங்கை நான் சரியா நிறைவேற்றினேன்னா சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. அழியாத சுதந்திரம் எனக்கு உண்டு. அதைத்தான் ஆசைப்படுங்க தம்பி தங்கச்சி. உலக ஆசை உன்னை ரொம்ப தான் கட்டி போட பார்க்குது. அப்படி அந்த சங்கிலியை உடச்சி போட்டு நீ எழும்பணும். ஒரு 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 வைராக்கியம் உனக்கு வரணும். உலகமே நீ என்ன அடக்கி வைக்க முடியுமா? நீயே அழிஞ்சு போவ. பூமியும் எல்லாமே அழிஞ்சு போகும். நான் உனக்கு மேலே ஜெயம் எடுத்து நித்தியமாக இயேசுவோட இருக்க வேண்டியவன். இந்த உலகத்தில் இறுதி மூச்சு வர எழுப்புதலில் நான் பங்கடைவேன். இது இயேசுவுக்காக என்று வைராக்கியமா நிற்பேன். ஹல்லேலூயா. சிறுவர் மேல் பாரத்தை தருகிறாரா? உங்களுக்கு ஒத்த வாலிபர்களை பற்றி பாரம் தருகிறாரா? மிஷனரிகளை பற்றி பாரம் தருகிறாரா? இந்த எழுப்புதலுக்காக நான் கிரயம் கொடுக்கணும், வெலை கொடுக்கணும். அதான் பிரேயர். நான் ஃபாஸ்ட் பண்ண போறேன். வாரத்தில் ஒரு நேரம் ஃபாஸ்டிங், மாசத்துல ஒரு நாள் ராத்திரி அட்லீஸ்ட் 1 மணி வரையாவது முழிச்சிருந்து ஜெபிக்கணும். இப்படியெல்லாம் யாருக்குள் ஆவியானவர் எதை சொல்லுகிறாரோ தைரியமா தீர்மானம் எடுங்க. ஆவியானவர் உங்களுக்கு சொல்லும்போது பயப்படக்கூடாது. தீர்மானம் எடுத்துட்டு அதை நிறைவேற்ற கிருபை தாங்கப்பான்னு கேட்டா அவர் நிச்சயம் அந்த கிருபையை தருவார். இது தீர்மானிக்கிற நேரம். ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னோடு என்ன பேசுகிறார்? ஏழைகளை காட்டுகிறாரா? வஸ்திரம் இல்லாதவர்கள், ஆகாரம் இல்லாதவர்கள், தெருவழியில் படுத்து கிடக்கிறவர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள், இவங்களெல்லாம் பற்றி காட்டுறாரா? எல்லாருக்குள்ளும் எல்லா பாரத்தையும் வைக்க மாட்டார். ஆவியானவர் பகர்ந்து கொடுப்பார். மகனே மகளே, உனக்கு என்ன பங்கு வச்சிருக்கிறாருன்னு இன்னைக்கு கொஞ்சம் புரிஞ்சுட்டு நீ போனீன்னா, அதுக்குரிய ஒரு அக்கினியை நீ பெற்றுக்கொண்டு போனாய் என்றால் இன்றைக்கே ரிவைவல் உனக்குள்ள ஸ்டார்ட் ஆகிடும். அது பற்றி எரியும். நம்முடைய நாடு இன்னைக்கு தலைகீழா போயிட்டு இருக்கு. எல்லாத்துலேயும் மோசமாக போகுது. விபச்சாரம் பெருகி வருகிறது, விக்கிரக ஆராதனை பெருகி வருகிறது. ரத்தம் கேட்குற பிசாசுகள் இப்போ நேரடியாக பேச ஆரம்பிச்சிருக்கு. நிறைய பேர் அப்படி சொல்கிறத நான் கேட்குறேன். நான் தாகமாக இருக்கிறேன்னு பூசாரிகள்கிட்ட கேட்குதான், மந்திரவாதிகள்கிட்ட கேட்குதான், சில வீடுகளிலே வந்து நின்று கேட்குதான். அவ்வளோ பயங்கரமாக பிசாசு கிரியை செய்கிறான். இதெல்லாம் அழியணும்னா நீ எழும்பணும். நீ எழும்பாத வரையில் இதெல்லாம் அழிக்கப்பட முடியாது. இயேசு ஒன்னத்தான் எதிர்பார்க்கிறார். நீ ஒருத்தி எழும்பினேன்னா பாருங்க, இயேசு சிலுவையில் ஆத்துமாக்களுக்காய் தாகமா இருந்தார். இந்த பேய்கள் ரத்தம் குடிக்கிறதுக்கு தாகமா இருக்கு. ரத்த வரி ஆவிகள். ஒரு நாள் ரோட்ல எத்தனை ரத்தம் சிந்துது பாருங்க, எத்தனை ஆக்சிடென்ட்ஸ். என்ன பயங்கரமான ஒரு தேசத்துல நம்ம இருக்கிறோம். ஸ்தோத்திரம். ஒரு வைராக்கியத்தை ஆவியானவர் உனக்குள் வைத்தால் இந்த பிசாசுகளுக்கு எதிராக நான் முழங்காலில் நின்று ஜெபிப்பேன். பயப்படாம ஜெபி. நான் ஒரு வாலிபனாக இருந்த பொழுது ஊழியத்துக்கு வரல. இப்போ நான் சொன்னேன்னா நீங்கள் ஊழியத்தில் நினைக்கலாம். இந்த அனுபவமே இல்லாத காலத்தில் என் வீட்டில் நான் தனியாக இருக்கும்போது டெய்லி நடுராத்திரி வரைக்கும் ஜெபம் பண்ணுவேன். எங்கள் தெருவுக்குள்ள ஒரு பிசாசு வரக்கூடாது. தெருவில் உள்ள ஒவ்வொரு வீட்டை சொல்லி ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவர் ஒரு நாள் எனக்கு ஒரு சொப்பனம் காட்டினார். ஒரு பயங்கர கரடி போன்ற பிசாஸ் அப்படியே எங்கள் தெருவுக்குள்ள பாய்ந்து வருது. ஆனால் ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்டு அப்படி தடுத்து நிறுத்தி இருக்கிறத காட்டினார். ஒரு சின்ன வாலிபன் தான் நான் அன்னைக்கு.
ஆனா என் ஜெபத்தையும் அந்த அவ்வளவு அங்கீகரிச்சார் இல்லையா? இன்னொரு நாள் நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே இந்த தேசத்துல மழை இல்லை. அன்னைக்கு நாகர்கோயில்ல 15 நாளைக்கு ஒரு நாள் தண்ணி வரும், அந்த நிலைமை. அன்னைக்கு வைராக்கியமா ஜெபம் பண்ணேன், இன்னைக்கு ராத்திரிக்குள்ள மழை பெய்யணும். எலியாவின் தேவனே, ராத்திரி எழும்பிட்டு 2 கையை வைத்துட்டு நீர் மழையை தரட்டாப்ப கையை கீழே போட மாட்டேன். கடைசியில் கொஞ்ச நேரம் கழிச்சு என் கையெல்லாம் தளர்ந்து போச்சு, கையெல்லாம் ஒரு மாதிரி மரத்த மாதிரி ஆயிட்டு, சரி ஆண்டவரேன்னு சொல்லிட்டு படுத்துக்கிட்டேன். திடீர்னு ஒரு சத்தம் கேட்குது, சோ இந்த மழை கொட்டுது. அப்படியே தூக்கத்திலிருந்து எழும்பி பார்க்கிறேன், வாலிபர்கள் மேல எவ்வளவு பிரியமா இருக்காரு. ஜெபிக்கிற செலவுல முட்டாள்தனம் போல தெரிஞ்சாலும் ஆண்டவர் அதையும் கனம் பண்றாரு. இந்த மாதிரி பரிசுத்த ஆவியானவரோடு நீ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஆரம்பி. உன்னை கத்த நேசிக்கிறார். எனக்கு இதெல்லாம் கிடைக்குமான்னு சாத்தான் சொல்றான், அதை விட்டு தள்ளு. இயேசு உன்னை நேசிக்கிறார், உனக்கு நேர்த்தியான பங்கு வைத்திருக்கிறார், உனக்காக இந்த எழுப்புதல்ல ஒரு பங்கு வைத்திருக்கிறார். இப்பொழுது நீ எதை கேட்டாயோ அதுக்கான ஒரு புதிய கிருபையை கர்த்தர் ஊற்றும்படியாய் கரங்களை தட்டி அந்நிய பாஷை பெற்றவர்கள் அந்நிய பாஷை பேசி ஒரு சில நிமிடங்கள் ஆவிக்குள் ஆமென் வைராக்கியமாக ஆமென் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அந்நிய பாஷைகளை பேசுங்கள். உன் தீர்மானத்தை ஜெயமாய் மாற்றுகிறவர் உனக்குள் சில தரிசனங்களை கொண்டு வருகிறார், சில விருப்பங்களை விதைக்கிறார். அதுதான் நாளை அறுவடையாய் மாறப்போகிறது. Glory, 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 glory. எழுப்புதலில் பங்காளிகளாக நேர்த்தியான இடங்களில் எங்களுக்கு பங்கு தந்திருக்கிறீர். சிறப்பான சுதந்திரத்தை எங்களுக்கு வைத்திருக்கிறீர். எங்கள் சபையிலே ஆமென், படிக்கிற கல்லூரியிலே பள்ளிக்கூடத்திலே ஆமென், கர்த்தருக்காக பயன்படணும், கர்த்தருக்காக கிரியை செய்யணும். ஜீசஸ் பேசும், கிரியை செய்யும். ஆமென். உலக சிநேகம் ஓடட்டும், உலக ஆசை இச்சைகள் எங்களை விட்டு அழிந்து மாறட்டும், உலக வேஷங்கள் மாறி போகட்டும். அக்கினியை தாரோ, அக்கினியை தாரோ. அந்த ஆமென் glorious fire, heavenly fire, holy fire. பரிசுத்த அக்கினியை கொளுத்து, மகிமையின் அக்கினியை போடு, எழுப்புதல் அக்கினியை தாரோ. தனிப்பட்ட வாழ்வில் ஜெபத்தில் எழுப்புதல், வேதம் படிப்பதில் எழுப்புதல், ஆத்தும ஆதாயம் செய்வதில் எழுப்புதல், இயேசுவுக்காக வைராக்கியமான சாட்சியாய் வாழ்வதில் எழுப்புதல். இரத்த சாட்சியா மரித்தாலும் இயேசுவுக்காக என்று சொல்லுகிற ஆவியின் வைராக்கியம். ஹalleluya, hallelujah. Thank you Jesus, thank you Jesus. அன்புள்ள பிதாவே, நல்ல தகப்பனே, எழுப்புதலில் எங்கள் பங்கு உமக்காக சுவிசேஷத்தை அறிவிப்பது, மிஷனரி ஊழியங்களை தாங்குவது, சிறுபிள்ளைகளை வாலிபர்களை உமக்குள் நடத்துவது, அநேகருக்காக நாங்கள் ஜெபம் பண்ற ஒரு காவல்காரனாய் காவல்காரியாய் இருப்பது, எழுப்புதலுக்காக கரையம் செலுத்தி உபவாசித்து விழித்து ஜெபிப்பது, இதெல்லாம் எங்களுக்கு உணர்த்தினீர் அப்பா. உடைய பிள்ளைகள் சிறு வயதிலே இதெல்லாம் கண்டிருக்கிறார்கள், கேட்டிருக்கிறார்கள், தங்கள் குடும்பங்களுக்குள்ளே இதெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது இவர்கள் இதை செய்ய தொடங்கும்படியாக அன்பின் ஆவியானவர் கிரியை செய்யும். அந்த அக்கினியை போடுவீராக தகப்பனே. நேர்த்தியான இடங்களில் எங்களுக்கு பங்கு தந்தவரே, அதை சரியாய் செயல்படுத்தும் பொழுது சிறப்பான சுதந்திரத்தை எங்களுக்கு தருகிறவரே, இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரும் அதை அடைந்து கொள்ள, வாலிப தலைவர்கள் எல்லாம் அடைந்து கொள்ள, இந்த ஊழியத்தில் கைகோர்த்து நிற்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் அடைந்து கொள்ள இயேசுவே கிருபை செய்ய. சகல துதி கனம் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன், ஆமேன். Mm-hmm.